ஸோ நம்ம இந்த பைத்தன் சீரீஸில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனல் டாபிக் என்னன்னா கோட் ரீயூசபிலிட்டி. ஸோ நான் ஒரு கோட் எழுதியிருக்கேன், அந்த கோடை நான் ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சப்போ வி நீட் டு லேர்ன் திஸ் கான்செப்ட் விச் இஸ் கால்ட் அஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதை மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம ஒரு ஓன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் எப்படி நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட் செட் பண்ணுறது, ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அண்ட் நம்ம ஓன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண மாதிரியே. ஸோ ஃபார் த பாஸ்ட் 20+ இயர்ஸ் பைத்தான் வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் தெர் இஸ் அ லாட் ஆஃப் லைப்ரரிஸ் விச் இஸ் அவைலபிள். ஸோ மீனிங் நம்ம வேற ஒருத்தவங்க கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹவு டு வி செட் தட் அப் வித் யூசிங் பைத்தன் பிப் அண்ட் virtual environments நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். அண்ட் this is going to be our agenda for the day. So this is Mithran and you're watching Learn with Mithran channel. So let's get into understanding what is a function is. So let's start with what is a function is. So நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பற்றி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னன்னா, ஸோ a function or a method is a block of code which only runs when it is called அப்படின்ற ஒரு term. So அப்போ it's ஒரு block of code which will only run when it is called. So அப்போ let us understand how do you create a function. and இங்கே def அப்படின்ற ஒரு term இருக்கு and return ஒரு keyword இருக்கு. ஸோ நம்ம பைத்தன் சீரீஸில் we learned what is keywords. ஸோ கீவேர்ட்ஸ்னா என்னன்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ்ன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த ரிசர்வ்டு வேர்ட்ஸ்லேருந்து நம்ம ஒரு 2 ரிசர்வ்டு வேர்ட் விச் இஸ் டெஃப்னா என்ன, ரிட்டர்னா என்னன்றதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி let us understand how to create a function and how function works. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட விஷுவல் ஸ்டுடியோ கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ let me open Visual Studio Code and from Visual Studio Code, so let me create a new file and let me save this file in my desktop, I guess. ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் let me save it as main.py அப்படின்னு ஒரு டேர்மில் நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ I have a file which is main.py அப்படின்னு சொல்லிட்டு I have a Python file. ஸோ இந்த பைத்தன் ஃபைலில் நம்ம ஃபங்க்ஷன் என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ இப்போது ஃபங்க்ஷன்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பைத்தன் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் மீன்ஸ் எனக்கு நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ண உடனேயே உங்களுக்கு இன்பில்ட்டாக சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் உள்ளே வந்துடுது. யாருன்னா நீங்கள் இந்த பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நானும் உங்களுக்கு ஒரு ஹிண்ட்லாம் கொடுத்துருப்பேன். என்னென்னா ஒரு வேர்டு எண்டிங்கில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரான்தசிஸில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆச்சுன்னா கால் திஸ் ஆஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியே நம்ம இன்புட் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். அதே மாதிரியே நம்ம டைப் காஸ்டிங்கில் என்ன டைப்புன்னு செக் பண்ணுறதுக்கு வி குட் ஹவ் யூஸ்ட் இட். அதே மாதிரியே ஐடி, நம்ம ஆப்ரேட்டரில் ஒரு வேரியபிளோட மெமரி அட்ரஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு ஐடின்னு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ சிமிலர்லி வி ஹாவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறோம். ஸோ மீனிங் இது நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே உள்ளவே ஸ்டாண்டர்டாக உள்ளே வந்துருச்சு. இது நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும்னு வந்துடும். இதை தாண்டி இப்போ நான் ஒரு ஓன் மை ஃபன் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன சொல்லுதுன்னா ஸ்குவிக்லி லைன்ஸில் அண்டர்லைனில் என்ன சொல்லுதுன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாட் டிஃபைன்ட், இப்படி ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது பைத்தான்குள்ளே. அப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஓன் பேரில் இப்படி ப்ராக்கெட் போட்டு ஃபங்க்ஷன் கூப்பிட்றீங்க, அப்போ இது நம்மளுக்கு எரர் அடிக்கும். ஸோ அப்போ நான் இந்த ரிமைனிங் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வெறும் என்னோட ஓன் ஃபங்க்ஷன் மட்டும் நான் ரன் பண்ணால் ஐ வில் கெட் அன் எரர் தட் இஸ் த நேம் ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட், இப்படி ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம அஜெண்டாவாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா we are going to understand to create how do you create your own function. அப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஸோ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எப்படி பிரிண்ட் இன்புட்டை நம்ம லேர்ன் பண்ணமோ அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்குது. அந்த எல்லா லிஸ்ட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன் அவர் அப்கமிங் சீரீஸில் நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸோட லிஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம் ரன் டவுனாக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது லெட்ஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் அ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் இஸ். ஸோ இப்போ நான் ஒரு ஓன் ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். எப்படி கிரியேட் பண்ணுறதுனா நம்மளோட பிபிடியில் டெஃப்ன்ற ஒரு டேர்ம் நம்ம கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு ஒரு சின்டாக்ஸும் இருக்குது. என்ன சின்டாக்ஸ்னா நீங்கள் ஃபங்க்ஷன் சின்டாக்ஸ்னே கூட எழுதிக்கலாமே. டெஃப் அப்படின்ற ஒரு டேர்ம் எழுதி ஆகணும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஃபங்க்ஷன் பேர். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைங்க, கடைசியில் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு கோலன். அப்போ இதுதான் நமக்கு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இங்கே சின்டாக்ஸ்னு எழுதிட்டு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நான் எழுதுறேன்.
ஸோ வாட் ஐல் டூ இஸ் ஐல் ரைட் டெஃப் டிஇஎஃப் இங்கே சொன்ன மாதிரி. இப்போ நான் என்ன ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா myfun அப்படின்ற பேரில் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியில் ஒரு கோலன். இப்போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பைத்தானில் சேம் வி லேர்ன்ட் ஒரு லைன் எண்டிங்கில் கோலனில் முடியுதுன்னா, இந்த மாதிரி 2 டாட்டில் முடியுதுன்னா அதுக்கு அடுத்த லைன் கண்டிப்பாக இன்டென்டேஷனில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ மீனிங் இப்போ நான் என்டர் அடித்தா நீங்களே பாருங்களேன், குட்டியாக ஒரு கேப்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வி ஹாவ் அன் இன்டென்டேஷன். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிங்கிள் லைன் எழுதுறேன். ஸோ பிரிண்ட் ஐ வில் சே சம்திங் கால்ட் அஸ் கோட் இன்சைட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போது இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், DCLARATION. இந்த லைனுக்கு பேர் ஃபங்க்ஷன் காலிங். ஸோ வீல் கால் திஸ் அ ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இட்ஸ் வெரி ஜூம்ட் இன். ஸோ அப்போ நான் லைட்டாக லெட் மீ ஜூம் அவுட். ஓகே, ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ பிரிங் திஸ் அப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா திஸ் இஸ் ஃபங்க்ஷன் CTION, சாரி. ஸோ திஸ் இஸ் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் அண்ட் திஸ் இஸ் ஃபங்க்ஷன் காலிங். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் காலிங்கை ஃபார் நவ் ஐம் கோயிங் டு ரிமூவ் திஸ். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன் விச் இஸ் மை ஃபங்க்ஷன். அதில் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் எழுதியிருக்கேன். இப்போது இந்த கோடை நான் ரன் பண்ணனா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டுமே வராது. நான் இப்போ 5 வாட்டி 6 வாட்டி ரன் பண்ணாலுமே ஐ won't get any outputs. ஸோ இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஐ ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஃபங்க்ஷன். அப்போ அந்த ஃபங்க்ஷன் எப்போ ரன் ஆகும், நான் இங்கே டேர்ம் என்னன்னா கோட் ரீயூசபிலிட்டி. இப்போ நான் ரீயூஸ் பண்ண தேவையான கோடை நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒரு ஃபங்க்ஷன் கூட எழுதிடுறேன். எப்போ எனக்கு அந்த கோட் ரன் ஆகணும்னு நினைக்கிறேனோ அப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுவேன். என்ன பேரில் நான் அந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேனோ அந்த பேரில் ஐ கால் த ஃபங்க்ஷன். ஸோ மை ஃபங்க்ஷன் அப்படின்னு கால் பண்ணுறேன். இப்போது ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற எத்தனை லைன் கோடு இருக்கோ அது ரன் ஆகும். அப்போ ரன் ஆகி எனக்கு இப்போ அவுட்புட்டில் கோட் இன்சைட் மை ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் இங்கே என்ன எழுதியிருக்கேனோ அது அவுட்புட்டில் வரும். அப்போ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாபிக் விச் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபங்க்ஷன் கிரியேஷன் ஆர் டிக்ளரேஷன் அண்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற கோடை எப்படி ரன் பண்ணுறது, மை ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நம்ம கால் பண்ணி ரன் பண்ணலாம், நம்ம லேர்ன் பண்ணிப்போம். ஸோ நவ் திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன் காலிங். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் வித் ஃபியூ லைன்ஸ் ஆஃப் கோடு உள்ள வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் சே திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1, ஃபர்ஸ்ட் டாபிக் விச் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு ஓன் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், டெஃப் நியூ ஃபங்க்ஷன். அண்ட் அந்த நியூ ஃபங்க்ஷனுக்குள்ளே இங்கே நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லைன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் கோட் இன்சைட் நியூ ஃபங்க்ஷன். அண்ட் அது கூடவே I'll say ஒரு 2-3 லைன்ஸ், hello world. And அதே மாதிரியே print I'll say hello Mithran, welcome to learn with Mithran channel. சூப்பர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நான் 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் பேர் மை ஃபங்க்ஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் பேர் நியூ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ஐ கிரியேட்டட் 2 நியூ ஃபங்க்ஷன்ஸ். இந்த 2 ஃபங்க்ஷனுமே எனக்கு என்னன்னா இப்போது நான் ரன் பண்ணனா எனக்கு எந்த விதமான அவுட்புட்டுமே வராது. ஸோ இஃப் ஐ see here, if I run this, I'm not getting any output, it's empty. அப்போ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபங்க்ஷனை கிரியேட் தான் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். அப்போ எந்த ஃபங்க்ஷன் வேணுமோ நீங்கள் அதை கால் பண்ணலாம். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், நியூ ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கால் பண்ணுறேன். அப்போ நியூ ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன்னா அந்த நியூ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற எத்தனை லைன் இருக்கோ அது ரன் ஆகும். அப்போ எனக்கு நியூ ஃபங்க்ஷனுக்குள்ளே 3 லைன்ஸ் இருக்கா, அப்போ now I'll be getting 3 lines of output. You can see here code inside new function, hello world and hello Mithran, welcome to learn with Mithran channel. இப்போ நான் again I'll call this new function. இப்போ நான் again கால் பண்ணனா you can run and see here எனக்கு நான் 2 வாட்டி நியூ ஃபங்க்ஷன் கால் பண்ணனால அந்த நியூ ஃபங்க்ஷன் இருக்கிற 3 lines of code again நான் கால் பண்ணதுக்கான again ஒரு 3 lines of code எனக்கு ரன் ஆயிருக்கு. ஸோ அப்போ now if I want to say, let's say I'm calling my function. இப்போ நான் கால் பண்ணனா எனக்கு I'll say இங்கே இருக்கிற 3 lines of code I got the output. அண்ட் நான் மை ஃபங்க்ஷன் கால் பண்ணனால அதில் இருக்கிற 1 line of code I got the output. அண்ட் மீதி எனக்கு இங்கே 3 lines of code I got this output. அப்போ this is what we are calling it as ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணோம். அப்போது உங்களோட கோடில் நீங்கள் ஒரு 20-25 ஃபங்க்ஷன்ஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது எப்போ வேணுமோ யூ கேன் கால் தட் ஃபங்க்ஷன் ஸோ தட் அதுக்குள்ளே இருக்க கோட் ரன் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுத்துட்டு it will stop executing that part of code. ஸோ அப்போ நம்ம கோட் ரியூசபிலிட்டிக்காக we are calling this something called as functions அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுறோம்.
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபங்ஷனுக்கே நம்ம கொஞ்சம் வேல்யூஸ்லாம் பாஸ் பண்றது எப்படி, ஆர்குமெண்ட்ஸ்லாம் என்ன, அதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ண போறோம், வி ஆர் கோயிங் டூ லேர்ன் தட். ஸோ அப்போ நான் இந்த கோட் அப்படியே லெட் மீ புட் இட் இன்டு கமெண்ட் அண்ட் லெட் மீ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக் விச் இஸ் ஃபங்ஷன்ஸ் வித் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு டேர்மை லேர்ன் பண்ண போறோம். ஸோ PARMETERS. ஸோ நான் ஃபங்ஷன் வித் பெராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ லெட்ஸ் சே சேம் நம்ம ப்ரீவியஸ் கோட் எடுத்துப்போம் அண்ட் def my function உள்ள நம்ம கோட் இன்சைட் மை ஃபங்க்ஷன் இருக்கு. நான் மை ஃபங்க்ஷனை காலும் பண்றேன். ஸோ தட் உள்ள இருக்கிற ஒரு லைன் ஆஃப் கோடு எனக்கு ரன் ஆகி அவுட்புட்ல I'll be getting code inside my function ஒரே ஒரு லைன் ஆஃப் அவுட்புட் வருது. ஸோ இப்போ நம்ம சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போறோம்னா, பெராமீட்டர்ஸ் என்னன்னா உங்க ஃபங்க்ஷனுக்கு நீங்க வேல்யூஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ கேன் பாஸ் அ இன்புட் வேல்யூ டு யுவர் ஃபங்க்ஷன். அப்படின்னா என்னன்னா, நார்மலா நீங்க பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணுவீங்க, யூ வில் கிவ் அ வேல்யூ லைக் 10, 20 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இங்க நான் 2 நம்பர் கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு 2 நம்பர் அவுட்புட்ல வருது. ஸோ ஐம் கெட்டிங் 2 நம்பர்ஸ் அவுட்புட். அப்போ அதே மாதிரியே என்னோட ஃபங்க்ஷனுக்கும் 2 நம்பர் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், விச் இஸ் 10, 20 அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு பாஸ் 2 நம்பர்ஸ். அப்போ நான் 2 நம்பர் பாஸ் பண்ணுறேன். இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, வில் கால் திஸ் அஸ் ஆர்கியூமெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா 10 and 20 ஆர் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 நம்பர் நம்ம பாஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 2 நம்பரை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ அந்த 2 வேரியபிள் யாருன்னா, நீங்கள் என்ன வேணா ABC XYZ எனிதிங், நான் X, Y அப்படின்னு நான் வைக்கிறேன். ஸோ ஐம் கிரியேட்டிங் 2 வேரியபிள்ஸ் X and Y. அப்போ 10 போயிட்டு Xல ஸ்டோர் ஆகும், 20 போயிட்டு Yல ஸ்டோர் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, ஐ கேன் கால் மை ஃபங்க்ஷன்ஸ் லைக் X is equal to, X, double quotation, Y is equal to, Y. அப்போ முதல்ல இந்த X equal toன்ற ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிட்டு X வேரியபிள் 10 பிரிண்ட் ஆகும். அப்புறம் Y equal toன்றது வந்துட்டு Yயோட வேரியபிள் 20 பிரிண்ட் ஆகும். அப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணனா எனக்கு அவுட்புட்டில் X is equal to 10 and Y equal to 20 வருது. அப்போ இதே மாதிரியே நான் வேறு வேல்யூ கூட பாஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன், ஹலோன்னு ஒரு வேர்டும், இங்கே நான் ஆப்பிள்ன்ற ஒரு வேர்டும் நான் பாஸ் பண்ணுறேன். அப்போ ஹலோன்றது போய் எக்ஸில் உட்காரும், ஆப்பிள்ன்றது போய் Yல உட்காரும். இப்போ நான் ரன் பண்ணனா, யூ கேன் see here ஃபஸ்ட்டு கோட் இன்சைட் மை ஃபங்க்ஷன் X equal to Y equal to வந்துருச்சு 2 லைன். திருப்பி ஹலோ ஆப்பிள்ன்ற நான் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். நான் 2 டிஃப்ரெண்ட் இன்புட்டை கொடுத்து நான் கால் பண்ணுறேன். அப்போ அகெயின் கோட் இன்சைட் மை ஃபங்க்ஷன் X equal to hello and Y equal to appleன்னு சொல்லிட்டு எனக்கு 2 வருது. அப்போ நம்ம இந்த X and Y நான் வேரியபிள்னு சொன்னேன்னா, இனிமே அது பேர் வேரியபிள் இல்லை, இனிமே X and Y ஆர் பேராமீட்டர்ஸ். இந்த டேர்மை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆர்குமெண்ட்ஸ்னா நீங்க பாஸ் பண்ற வேல்யூஸ் தான் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பேராமீட்டர்ஸ்னா அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிறது. ஸோ அப்போ இங்கே ஹலோ அண்ட் ஆப்பிள் ஆர் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம ஆர்குமெண்ட்ஸாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ கொடுக்குறோம், அது போய் என்னோட ஃபங்க்ஷனில் போய் ஸ்டோர் ஆகுது. இப்போ ஒரு குவிக் கொஷின் என்னன்னா, லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம் கான்செப்ட் விச் இஸ், இப்போ நான் என் ஃபங்க்ஷன் வந்து 2 வேரியபிள் எடுத்துக்கணும், ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் அண்ட் ஒய்க்கு பதில் வெறும் 100 மட்டும் கொடுக்குறேன். அப்போ 100 போய் எக்ஸில் உட்காரும். அப்போ ஒய்க்கு எந்த வேல்யூ நான் கொடுக்கல, ஒய் பேராமீட்டருக்கு நான் எந்த வேல்யூயும் கொடுக்கல. அப்போ நவ் இஃப் ஐ ரன் திஸ் கோட், யூ கேன் see automatically the issue will be my function is missing one required positional argument which is y. அப்போ நீங்கள் ஒய்ன்ற நீங்கள் பேராமீட்டருக்கு நீங்கள் ஒரு ஆர்குமெண்ட் நீங்கள் கொடுக்கவே இல்லை. 100 போய் ஒய்ல உட்காந்துருச்சு, சாரி எக்ஸில் உட்காந்துருச்சு, ஆனால் ஒய்க்கு ஒரு வேல்யூ நீங்கள் கொடுக்கவே இல்லையே. அப்போ இங்கே ஒரு இஷ்யூ. இப்போ நான் அந்த 100ம் கொடுக்கல. இப்போ நான் ரன் பண்ணனா ரெண்டாவது இஷ்யூ, என் ஃபங்க்ஷனுக்கு 2 ஆர்குமெண்ட் வேணும் விச் இஸ் எக்ஸ் அண்ட் ஒய், நீங்கள் ரெண்டுமே கொடுக்கலன்னு ஒரு எரர் அடிக்குது. மூணாவது இஷ்யூ, நான் 100, 200, 300, 400ன்னு சொல்லிட்டு 4 வேல்யூ என் ஃபங்க்ஷனுக்கு கொடுக்குறேன். இப்போ என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா என்னோட ஃபங்க்ஷன் டேக்ஸ் 2 ஆர்குமெண்ட்ஸ், ஆனால் நீங்கள் 4 கொடுத்துருக்கீங்க. அப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக நான் 2 வேல்யூ கொடுத்தா மட்டும்தான் என் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். அதை தாண்டி நான் எக்ஸ்ட்ராவாக 1 எக்ஸ்ட்ரா கொடுத்தாலோ இல்லை 1 கம்மியாக கொடுத்தாலோ என் ஃபங்க்ஷன் பிரேக் ஆகுது, எரர் அடிக்குது என்னோட பைத்தான் கோட். அப்போ இதை எப்படி நம்ம ரிசால்வ் பண்ண போகிறோம்? ஸோ அப்போ அதுதான் நம்மளோட அடுத்த கான்செப்ட்ஸ் விச் இஸ், இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, ஒரு ஃபங்க்ஷனுக்கு எப்படி நம்ம ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to learn something called as function with
டிஃபால்ட் parameters. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா டிஃபால்ட்டாக நம்ம parameters எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணுறோம். ஸோ அப்போ டிஃபால்ட்னா என்னன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஸோ இப்போ அதே கோடே நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே நம்மளுக்கு கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக நமக்கு வச்சுக்கலாம். ஸோ டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். இப்போ நான் என்னோட இங்கே எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற 2 பேராமீட்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதில் அங்கவே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அப்படி கொடுத்துருவேன். அப்போ இதுக்கு முன்னாடி வெறும்னே நான் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு கொடுத்த இடத்துல இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூவும் ஒய்க்கு ஒரு வேல்யூவும் நான் செட் பண்ணிட்டேன். அப்போ இதனால என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நான் மை ஃபங்க்ஷன் நான் கொடுத்தேன்னா டிஃபால்ட்டாக மை ஃபங்க்ஷனுக்கு நான் எந்த வேல்யூவும் கொடுக்கல. அப்போ டிஃபால்ட்டாக நான் எதுவுமே கொடுக்காதனால அது என்ன பண்ணிச்சுன்னா 0 டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கிச்சு. இப்போ இதுவே நான் என் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் கொடுக்குறேன், விச் இஸ் 5 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அப்போ அந்த 5 இப்போ என்ன ஆகும்னா எக்ஸ்ல ஸ்டோர் ஆகும். அடுத்த எந்த வேல்யூயும் நான் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், டிஃபால்ட்டாக 0வை எடுத்துக்கும். இப்போ என் ரெண்டாவது வர அவுட்புட் எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 0. இப்போ இதுவே நான் 2 வேல்யூ நான் கொடுக்குறேன், 5, 677 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 5 போய் எக்ஸில் ஸ்டோர் ஆகும், 77 போய் ஒய்ல ஸ்டோர் ஆகும். டிஃபால்ட் வேல்யூ எல்லாம் ஓவர் ரைட் ஆயிடும். கொடுக்காம இருந்தால் டிஃபால்ட் எடுத்துக்கோ, யாருன்னா கொடுக்குறாங்கன்னா நீ ஓவர் ரைட் பண்ணிடு. அப்போ இப்போ என்னோட எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ 77. சிமிலரா நீங்க இப்படியும் கொடுக்கலாம். திஸ் இஸ் ஆல்சோ அலவுடு தான். என்னன்னா இப்போ நான் என் ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்றேன், நான் 9ன்னு கொடுக்குறேன். இந்த 9 போய் எதில் போய் உட்காரும்னா டேரெக்டாக எக்ஸில் தான் போய் உட்காரும். பட் ஆனால் இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்கன்ற ஐடியா உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இப்படி ஒய் ஈக்குவல் டு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா நான் டேரெக்டாகவே இங்கன்னா எக்ஸுக்கு நான் கொடுக்கல, ஒய் நீங்கள் என்ன பண்ணிருந்தா எடுத்துக்கோ. அப்போ இங்கே இப்போ பாருங்க, இப்போ நான் பாஸ் பண்ண வேல்யூ டேரெக்டாக ஒய்க்கு போயிருக்கு. அப்போ எக்ஸோட வேல்யூ டிஃபால்ட்டாக 0வாக தாங்க இருக்கு. அப்போ எதர் யூ கேன் கிவ் லைக் இந்த மாதிரி கொடுக்கலாம் 0,9. அப்போ ஆக்சுவலாக இது என்ன ஆகும்னா ஓவர் ரைடு தான் ஆகும். இங்கே இருக்கிற 0 மறுபடியும் ஓவர் ரைடு ஆகி 0 தான் போய் உட்காருது. ஆனால் அதுக்கு பதில் நான் டேரெக்டாகவே ஒய்க்கு பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இஃப் யூ நோ இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன ஆர்குமெண்ட் என்ன பேராமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்னா அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ஒரு ப்ரீவியஸ் டாபிக்கு நம்ம பேக் ட்ராக் பண்ணி போகும். நம்ம பிரிண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் படித்தோம். இந்த பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனு டிஃபால்ட்டாக அதுக்கு 2 பேராமீட்டர் செட் பண்ணியிருக்கோம். வாட் ஆர் தே அப்படின்னா, இப்போ இந்த மவுஸை நான் ஹோவர் பண்ணாலே இட் ஷுட் கிவ் மீ த டெஃபினிஷன் ஆஃப் த பிரிண்ட் ஃபங்க்ஷன். இப்போ இதில் நீங்களே பாருங்களேன், டெஃப்பு பிரிண்ட்டு யாரோ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா செப்பு எண்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. அப்போ இது ரெண்டுமே என்னன்னா பேராமீட்டர். அப்போ இந்த 2 பேராமீட்டர் அவன் உள்ள என்ன பண்ணியிருக்கான்னா உள்ள செட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ டிஃபால்ட்டாக செப்பரேட்டாக இருக்கு என்னன்னா ஒரு ஒயிட் ஸ்பேஸ் தான் டிஃபால்ட் செப்பரேட்டர். அப்போ எண்டுன்றது என்னன்னா ஒரு நியூ லைன் தான் டிஃபால்ட்டான எண்டோட வேல்யூ. இங்கே கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஸ்ட்ரிங் ஆர் நன் அந்த மாதிரிலாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வரி பண்ண வேண்டாம். பட் நவ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டிஃபால்ட்டாக நம்ம என்னன்னா செப்பரேட்டார்ன்றது அவங்க எனக்கு இட்ஸ் டிஃபால்ட்டாக வாட் இட் இஸ்னா இட்ஸ் எம்டி ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் எண்டுக்கு நியூ லைன். இதை நம்ம ப்ரீவியஸ் டாப்பிக்கே நம்ம இதை எப்படி மாற்றுறது, ஏன்னா நம்ம பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராமில் இதை நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். அப்போது பைத்தான் டெவலப்பர் இந்த பைத்தான் கோடை ரெடி பண்ணும்போது பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷன் அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா நான் பிரிண்ட் என்ன சொன்னேன், ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் சொன்னேன். நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாலே பிரிண்ட் உள்ள வந்துருங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அப்போ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன். சப்போ இதை இப்படி தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. உள்ள செப்பரேட்டார் எண்டு 2 வச்சிருக்காங்க. அது 2க்கும் டிஃபால்ட் வேல்யூ இப்படி செட் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி இங்கே டிஃபால்ட் 0,0ன்னு செட் பண்ணோமே, அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, மேனுவலாக எண்ட் இஸ் ஈக்குவல் டு இனிமேல் எண்டு வந்து எனக்கு எதுவும் கிடையாது, எம்டி ஸ்ட்ரிங்கு, செப்பரேட்டாரும் எம்டி ஸ்ட்ரிங்கு. அப்போ நீங்கள் இப்படி மேனுவலாக ஓவர் ரைட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கோம், வேணும்னா நீங்கள் இப்படி ஓவர் ரைட் பண்ணிக்கலான்றது தான் நம்ம இப்போ ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கான்செப்டை இப்போ நம்ம பேராமீட்டர் நம்ம லேர்ன் பண்ணனால அது இன்னும் இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நவ் வாட் வி ஹவ் டன் இஸ் வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி லேர்ன்ட் நம்ம ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஆனாலும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ நான் சப்போஸ் 1 2 3 4 1 2 3 4 5ன்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணால் யூ கேன் see the error message. My function takes 0 to 2 positional arguments. 0 to 2ன்னா கொடுக்காமலும் இருக்கலாம், ஒரு வேல்யூ கொடுக்கலாம், இல்லை 2 வேல்யூ கொடுக்கலாம். ஸோ அப்போ 0 to 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கும். ஆனால் நீங்கள் 5 பாஸ் பண்ணியிருக்கீங்க, which is 1 2 3 4 5. அப்போ அதை ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட வேரியபிள்ஸ் இல்லை.
அப்போ திஸ் இஸ் வேர் நம்ம அடுத்து லேர்ன் பண்ண போகிற நெக்ஸ்ட் கான்செப்ட், விச் இஸ் நம்ம ஃபங்க்ஷன் வித் நம்ம ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஆர்க்ஸ் அண்ட் குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 டேர்ம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆர்க்ஸ் அண்ட் குவார்க்ஸ்னா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம்னா, வி வில் லேர்ன் இன்னொரு கீவேர்டு. என்ன கீவேர்ட்னா ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்டு பார்க்க போகிறோம். அது கூடவே there is some keyword which is called as pass அப்படின்னு ஒரு கீவேர்டு இருக்கும். ரிட்டர்ன்னா என்ன, பாஸ்னா என்ன, இது 2 தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், we will learn. அண்ட் அதுக்கடுத்து நம்மளோட இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணலாம். ஆர்க்ஸ்னா என்ன, குவார்க்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு டேர்ம். ஸோ இப்போ நவ் we will learn understand which is function with return keyword. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, ஃபங்க்ஷன் நீங்கள் ஏதாவது பாஸ் பண்ணுறீங்கன்னா அது சில மேனிப்புலேஷன்ஸ்லாம் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சரை ரிட்டர்ன் கொடுக்குங்க. ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, we will say something which is called as நம்மளுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா இருக்குது, a + b ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + 2ab. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுறோம்னா, அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இட் வில் கிவ் யூ பேக் யூர் ஆன்சர். ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷனோட நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ சிமிலர்லி லெட்ஸ் சே I'll create a function def. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்னா a_b அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் வச்சுக்கிறேன். இல்லைனா ஏபி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா ரேண்டமாக ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ திஸ் இஸ் மை ஃபங்க்ஷன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் 2 வேல்யூ நான் பாஸ் பண்ண போகிறேன். என்ன வேல்யூனா 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஐ ஆம் காலிங் த ஃபங்க்ஷன், ஐம் பாசிங் 2 வேல்யூஸ். அந்த 2 வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஏபின்னு நான் 2 வேரியபிள் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணுன்னா, எனக்கு ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு எனக்கு ஃபார்முலா ஒன்று. ஸோ அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இதுதான் நான் என்னோட நார்மல் ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர்னா என்னென்னா, சப்போ a இன்ட்டு a, ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் b இன்ட்டு b ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் a இன்ட்டு b. இதுதான் என்னோட ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. இதை நீங்கள் வேணும்னா இப்படி ப்ராக்கெட் கூட போட்டு, நார்மலாகவே ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் தான் நடக்கும், அதுக்கு அடுத்து தான் அடிஷன்லாம் பண்ணும். பட் ஸ்டில் யூ கேன் ஃபோர்ஸ் இட். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிரிண்ட் எனக்கு ஆன்சர் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ வாட் வி ஆர் டூயிங் இஸ், ஸோ ஹியர் ஐ ஹாவ் அ ஃபார்முலா. ஸோ ஏபி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். அந்த ஃபார்முலா என்னென்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் எழுதியிருக்கேன். இப்போ நார்மலாக நீங்கள் இந்த லைன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ என்ன ஆகும், ரன் பண்ணிங்கன்னா எந்த விதமான அவுட்புட்டும் வராது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் மட்டும்தான் என்ன ஆகும்னா, யூ வில் பி கெட்டிங் அன் அவுட்புட். அப்போ சேம் நம்மளும் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அண்ட் கால் பண்ணனா எனக்கு பிரிண்ட் ஆன்சர்னா என்னன்னா 25 வருது. ஸோ விச் ஷுட் பி, லெட்ஸ் செக் இட் அவுட். ஸோ ஹேஷ்டேக், ஸோ 2 into 2 is 4 ப்ளஸ் 3 into 3 is 9 plus, so and 2 and so 2 2s are 4, 4 3s are 12. So 12 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ சிமிலர்லி, ஸோ 9 plus 4 is 13, 13 plus 12 is 25. அப்போ எனக்கு எக்ஸாக்டாக 25ன்ற ஆன்சர் ஐ ஆம் கெட்டிங் திஸ். அப்போது இப்போ நான் என்ன 2 நம்பர் கொடுத்தாலுமே, ஸோ என்ன 2 நம்பர் கொடுத்தாலுமே இப்போ நான் 7 and 3 அப்படின்னு கொடுத்தேன்னா என்னோட ஃபார்முலா 100 அப்படின்னு சொல்லிட்டு வருதுங்க. ஸோ நவ் ஐ எம் கெட்டிங் திஸ். நான் ஒரு 2 இன்புட் கொடுக்குறேன். அந்த 2 இன்புட்டுக்கான சொல்யூஷன் எனக்கு என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் ஃபிக்ஸிங் தட் சொல்யூஷன், இட் இஸ் கிவிங் மீ ரிசல்ட். சப்போ திஸ் இஸ் வாட் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த ரிட்டர்ன்னா என்னதுங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரிட்டர்ன்னா என்னன்னா, இப்போ நார்மலாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது என்னன்னா அவுட்புட்டை ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணும். பட் இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, they will say something called as return ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ they will use something called as return. ஸோ return answer அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அப்படின்னா எனக்கு அந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணு, எங்கே ரிட்டர்ன் பண்ணும், யாருக்கு ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ டிஃபால்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம பிரிண்ட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த ஃபங்க்ஷனையே நான் ஒரு பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு நான் பாஸ் பண்ணுறேன். அப்போது பிரிண்ட் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு என்ன வரும்னா, இருங்க நான் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கூட நான் எடுத்துடுறேன். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ பிரிண்ட் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்னா,
எனக்கு ஒரு அவுட்புட் வரும் which is called as none அப்படின்னு. நன்னுன்றது ஒன் ஆஃப் த கீவேர்ட் which is also ஒன் ஆஃப் த டேட்டா டைப்னே சொல்லலாம். என்னன்னா நன்னா நத்திங், எம்டி அப்படின்னு. ஜீரோனா கூட அது ஒரு இன்டீஜருங்க, அது ஒரு 0 +1 -1 சொல்லிட்டு இட்ஸ் அ நம்பர், இட்ஸ் அ நியூமெரிக்கல் டேர்ம். ஸோ அப்போ அதே மாதிரியே எனக்கு நான் எம்டி ஸ்ட்ரிங்னாலுமே அது ஒரு ஸ்ட்ரிங் தான், இட்ஸ் ஸ்ட்ரிங் டேட்டா டைப். எனக்கு எதுவுமே கிடையாது காலி அப்படின்றது தான் நன்னு சொல்லிட்டு பைத்தான்ல சொல்லுவாங்க. அப்போ சேம் இப்போ என்னோட ஃபங்க்ஷன் எதுவுமே எனக்கு ரிட்டர்ன் பண்ணலை, அப்போ ஃபங்க்ஷனை நான் பிரிண்ட் பண்ணனா காலி எம்டின்னு வருது. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போறோம்னா ரிட்டர்ன்ன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி எனக்கு இந்த ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணு. அப்போ ரிட்டர்ன்ன்ற வார்த்தை என்ன பண்ணுன்னா நீங்க எங்க ஃபங்க்ஷன் கால் பண்றீங்களோ, ஸோ ஃபங்க்ஷன் காலிங்ல இட் வில் ரிட்டர்ன் த வேல்யூ. சப்போ ரிட்டர்ன்ஸ் த வேல்யூ டு த ஃபங்க்ஷன் கால். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா என்னன்னா, இப்போ நான் 2 and 3 நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃபார்முலா எக்ஸிக்யூட் ஆகி 25ன்ற ஆன்சர் என்ன ஆகும்னா என் ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். அப்படின்னா எந்த இடத்துல இந்த ஃபங்க்ஷன் இருக்கோ அது எரேஸ் ஆயிட்டு அந்த இடத்துல 25ன்ற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதனால தான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூவை பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா இதை ஒரு ஃபங்க்ஷன் உள்ள என்கேஸ் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஐ கேன் see here இதுக்கு முன்னாடி நன்னுன்னு வந்துச்சு, ஏன்னா எதுவுமே ரிட்டர்ன் பண்ணலைன்னு. அதை நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அகெயின் நான் லைன் delete பண்ணுறேன், பிரிண்ட் பண்ணுறேன், இட் will see it is none. ஆனால் இப்போ நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் பண்ணி இப்போ நான் ரன் பண்ணேன்னா என்னோட ஃபங்க்ஷன் காலிங் எங்கே இருக்கோ அந்த ஃபங்க்ஷன் காலிங் எரேஸ் ஆகிட்டு அந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். அப்போ I'll get 25. நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணணும் இல்லை, நீங்கள் என்ன பண்ணலாம் அதை அப்புறம் கூட நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஸ்டோர் இட் இன் அ வேரியபிள் அண்ட் யூ கேன் பிரிண்ட் தட் ஆன்சர். ஏன்னா என்ன ஆகும், இந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷன் காலிங் என்ன ஆகும்னா 25 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகுது. அப்போ அந்த 25 ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 25. ஸோ பிரிண்ட் மை ஆன்சர்னா ஐ கெட் த வேரியபிள் வேல்யூ விச் இஸ் 25ன்னு வருது. அப்போ ரிட்டர்ன்ன்றது தான் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் பேக். ரிட்டர்ன் பேக்னா என்னன்னா ஒரு ஆன்சரை உங்கள் ஃபங்க்ஷன் காலிங்க்கு ரிட்டர்ன் பண்ணணும். அப்போ மோஸ்ட்லி நம்ம ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன்ன்ற டேர்ம் தான் ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்ணும். நான் பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுன்னா மானிட்டரில் உங்களோட இங்கே கீழே அவுட்புட் ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணிடுவோங்க. எனக்கு பிரிண்ட்லாம் வேணாம், எனக்கு நான் ஒரு 2 வேல்யூ கொடுக்குறேன், அதை நீ ப்ராசஸ் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் ஆன்சரை கொடு. அப்போ இந்த இங்கிலீஷ் சென்டென்ஸ்லேயே நான் ரிட்டர்ன்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா எனக்கு அந்த ஆன்சரை ரிட்டர்ன் எனக்கே கொடுக்கும். எங்கே கொடுக்கும்னா ஃபங்க்ஷன் கால் நான் எங்கே பண்ணியிருக்கனோ அந்த லைன் எரேஸ் ஆகி அந்த இடத்துல ஆன்சர் வந்து உட்காரும். அப்போ இதுதான் நம்ம ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு கீவேர்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். நான் என்ன பண்ணுறேன், இதை இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு இல்லை இன்னும் பெட்டராக சொல்லி தரதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா லெட் மீ டேக்கன் அனதர் எக்ஸாம்பிள். ஸோ 4.1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் 2. ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 வேரியபிள் ரிட்டர்ன் a + b, அதே மாதிரியே சப்ராக்ஷன் ஸ்பெல்லிங் ஐ ஹோப் இட்ஸ் ரைட், CBTRACTION இட்ஸ் கரெக்ட் தான், ஃபைன். ஸோ ரொம்ப சிம்பிள் 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் பேர் அடிஷன், இன்னொரு ஃபங்க்ஷன் பேர் சப்ராக்ஷன். இது என்ன பண்ணுன்னா 2 பேராமீட்டர் வாங்கிக்கும், அந்த 2 பேராமீட்டரை a + b ரிட்டர்ன் பண்ண போகுது, a - b ரிட்டர்ன் பண்ண போகுது. அப்படின்னா ரொம்ப சிம்பிள், என்னோட c இஸ் ஈக்குவல் டு அடிஷன் ஆஃப் 10, 20 நான் கொடுக்குறேன். நான் பிரிண்ட் சின்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும், அடிஷன் ஆஃப் 10, 20னா 10ன்றது ஏக்கு போகும், 20ன்றது பிக்கு போகும். a + b 10 + 20 it is going to be returning a value of 30. ரிட்டர்னிங்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல 30ன்றது வந்து உட்காரும். இப்போ c is equal to 30, print c னா I'll be getting an output of 30. அப்போ இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னா you can see here 30ன்ற அவுட்புட் வருது. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கிற இடத்துல சப்ஸ்டிடியூட் ஆகுன்றதை நான் ப்ரூவ் பண்ணணும். அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லெட் மீ டெல் யூ another example. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் அகெயின் இன்னொரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஸோ விச் இஸ் நான் என்ன பண்ணுறேன் ப்ளஸ் சப்ட்ராக்ஷன்ற ஃபங்க்ஷன் கால் பண்ணி 100, 15 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், என்ன மீனிங், அடிஷன் 10, 20னா 10 and 20 ஆட் ஆகி எனக்கு 13 இங்கே வந்து உட்காரும். சப்ட்ராக்ஷனில் 115 கொடுக்குறேன், 100 ஏக்கு போகும், 50 பிக்கு போகும். 100 - 50 இங்கே 15 வந்து உட்காரும். அப்போ 30 + 50 ஐம் கோயிங் டு கெட் அன் ஆன்சர் ஆஃப் 80. இதுதான் எனக்கு ஆன்சராக வரப்போகுது. ட்ரை பண்ணுவோமா?
நான் ரன் பண்ணனா கூட கேன் see here 18 வருது. ஆனால் அகெயின் நான் இங்கே ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு பதில் நான் இப்படி கூட பண்ணலாம். ஸோ இங்கே நான் கமா போட்டு இந்த 2 ஃபங்க்ஷனுமே நான் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணுறேன். சப்போஸ் see here எக்ஸாக்டாக அடிஷன்ன்றது ஒரு அவுட்டர் ஃபங்க்ஷன், அதுக்கு நான் 2 வேல்யூ கொடுக்குறேன். ஒரு வேல்யூ ஒரு ஃபங்க்ஷன், இன்னொரு வேல்யூமே இன்னொரு ஃபங்க்ஷன் தான். அப்போ முதல்ல என்ன ஆகும்னா, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். அதுக்கு என்ன வேல்யூ 10, 20 which is going to be giving me an output of 30 ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா எங்கே ஃபங்க்ஷன் கால் ஆகுதோ அங்கே ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணும். திருப்பி சப்ஸ்ட்ராக்ஷனில் 100, 50 150 மைனஸ் பண்ணி எனக்கு என்ன ஆகும்னா 15 ஆன்சர் ரிட்டர்ன் ஆகுது. இப்போ இது ரெண்டுமே என்னன்னா மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் கால் தான். அப்போ இது 30ன்றது ஏக்கு போகும், 15ன்றது பிக்கு போகும். ஸோ அப்போ எனக்கு இந்த இடத்துல 18ன்றது ரிட்டர்ன் ஆகும். அப்போ c is equal to 80, print that c which is 18 சொல்லிட்டு எனக்கு ஆன்சர் வரும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் அப்படின்ற கீவேர்ட் நம்ம என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்குறோம். ஸோ நான் if I run this code அல்டிமேட்டாக சேம் 18ன்ற அவுட்புட் தான் எனக்கு வருது. ஸோ அப்போ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு கான்செப்ட் விச் இஸ் இந்த பாஸ் அப்படின்ற கீவேர்ட்னா என்ன அப்படின்னு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போ லெட்ஸ் சே நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், fun my ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஏதாவது ஒன்று எழுதியே ஆகணுங்க. பிரிண்ட்டுன்னு எதாவது எழுதணும், இல்லை a = 10 ஏதாவது ஒன்று சம்திங் எழுதியே ஆகணும். ஏன்னா என் ஃபங்க்ஷனை எம்டியாக விட்டுனா எரர் அடிக்கும். என்ன எரர்னா இன்டென்டேஷன் எரர்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ நான் சம்திங் நான் ஏதோ கோட் எழுதுறேன். ஸோ ஐம் டூயிங் சம்திங் எல்ஸ். நான் ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் மட்டும் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபியூச்சரில் அதை நான் ஆட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது ஒரு ஃபங்க்ஷன் எம்டியாக கிரியேட் பண்ணும், எந்த லைனுமே இல்லாமல், பிரிண்ட்டு a = 10 எதுவுமே இல்லாமல் நான் கிரியேட் பண்ணணும்னு நினச்சேன்னா அப்போ நான் இந்த பாஸ்ன்ற கீவேர்டை பயன்படுத்தலாம். பாஸ்னா என்னன்னா சும்மா ஏதோ எம்டியாக எழுதியிருக்கேன், நீ அடுத்த லைனுக்கு போ, அதுதான் பாஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மீனிங். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எம்டி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும் மீனிங் என்னன்னா நான் ஃபியூச்சரில் வந்து அதை ஆட் பண்ணிக்கிறேன். அந்த பாஸை எடுத்துட்டு அங்கே நான் வேறு ஏதாவது கோட் எழுதிக்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு ரோட் மேப் ஒரு மைண்டில் இந்த ஃபங்க்ஷன்லாம் கிரியேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வெறும் ஃபங்க்ஷனோட பேரை மட்டும் எழுதிட்டு உள்ள பாஸ்ன்னு போட்டு வந்துடலாம். ஸோ தட் எனக்கு ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இதெல்லாம் நான் அப்புறம் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக we can use this pass அப்படின்ற கீவேர்ட். மீனிங் எனக்கு ஒரு எம்டி ஃபங்க்ஷன் வித்தவுட் எனி பிஸ்னஸ் லாஜிக் கிரியேட் பண்ணோன்னா you can use this function with pass அப்படின்ற கீவேர்ட். Let's get back to the previous issue which is இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே there is x, y. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ஸ்டெட் ஆஃப் பாசிங் ஒன்லி x, y நான் என்ன பண்ணுறேன் ஒரு n நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸுங்க. மீனிங் எனக்கே எவ்வளோ நான் கொடுக்க போகிறேன்னு தெரியாது. ஸோ 10, 20 சம்திங் அது மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா நிறைய வேல்யூஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நான் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் நான் கொடுக்கலாம். ஆனால் இப்போ நான் இந்த கோடை நான் ரன் பண்ணேன்னா யூ கேன் see here my function takes 2 arguments ஆனால் 7 கொடுத்துருக்கீங்க அப்படின்னு எரர் வருது. அப்போது இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கால் பண்ணும்போதே ஐம் கெட்டிங் an error. பிரிண்ட்ன்ற ஃபங்க்ஷனும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு வேல்யூ கொடுத்தாலும் ரன் ஆகும், பிரிண்ட் 1. இதுவே கமா நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தாலும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். இவ்வளோ தான் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ அப்போ எவ்வளோ கொடுத்தாலும் எல்லாத்தையும் அது பிரிண்ட் பண்ணுது. அப்போது திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ARBITRARY ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும்போது ஸோ இஃப் யூ டோன்ட் நோ ஹவு மெனி வேல்யூஸ் த யூசர் இஸ் கோயிங் டு பாஸ், எத்தனை வேல்யூஸ் இந்த யூசர் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற தெரியாத பட்சத்தில் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன வேரியபிள் வேணால் வைங்க, எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்களா, பக்கத்தில் ஒரு ஸ்டார். ஸோ இப்போது திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட் ஆயிரும். அப்போ இனிமேல் நான் இப்போ பிரிண்ட் எக்ஸு அது கூடவே டைப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் ஸ்டார் தப்பாக கொடுத்துருக்கேன், சாரி, முன்னாடி கொடுக்குறேன். ஸோ இப்போது பிரிண்ட் எக்ஸு அண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்களே பாருங்கள், நான் வெறும் ஒரு வேல்யூ இல்லை ஃபியூ வேல்யூஸ் கொடுக்குறேன் அண்ட் n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் கொடுக்குறேன் அண்ட் வேல்யூஸ் ஒன்னே ஒன்று மட்டும் கொடுக்குறேன், இல்லை கொடுக்காம கூட இருக்காங்க. சாரி, தப்பான ஃபங்க்ஷன் காலிங். டன். ஸோ இப்போது என் கோடை ரன் பண்ணனா யூ கேன் see here எனக்கு என்ன பண்ணுதுன்னா ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்டில் நீங்கள் உங்கள் வேரியபிளுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்னு கொடுத்துட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் அன் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட். ஸோ மீனிங் ஹியர் ஆஃப்டர் நீங்கள்
கொடுக்காம இருந்தாலும் சரி, ஒரு வேல்யூ கொடுத்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி, அது எல்லாத்தையும் அது என்ன பண்ணும்னா இட் வில் ஸ்டோர் இட் இன்சைட் அ டியூபிள். அப்போ டிஃபால்ட்டாக என்ன பண்ணிடும், ஒரு டியூபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். நீங்கள் நெக்ஸ்ட் அது என்ன பண்ணலாம்னா அந்த டியூபிளில் இருக்கிறனால யூ கேன் பர்ஃபார்ம் கால்குலேஷன்ஸ் லைக் அடிஷன் பண்ணணும், இல்லை சம் பண்ணணும், அந்த மாதிரி எதாவது நினச்சிங்கன்னா யூ கேன் டூ த கால்குலேஷன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு sum is equal to 0 for each in x, sum plus equal to each and return sum. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒரு ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, ரொம்ப ஃபேமஸான இன்டர்வியூ கொஷினும் கூட. ஸோ அடிஷன் ஆஃப் n நம்பர்ஸ், எத்தனை நம்பர் கொடுக்குறீங்களோ அது எல்லா நம்பர் அடிஷன் பண்ணி எனக்கு ஒரு ஆன்சராக கொடுக்கணும். ஸோ இப்போ நான் 1 2 3 4னு கொடுத்துருக்கேன். அப்போ இந்த 1 2 3 4 எல்லாமே என்ன ஆகும், ஒரு டியூபிளில் ஸ்டோர் ஆகும். அந்த டியூபிள் பேர் எக்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வேரியபிள் 0ன்னு டிக்ளேர் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார் லூப்பில் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டாக அந்த டியூபிளில் 1 by 1 ட்ராவல்ஸ் பண்ண போகிறேன். அப்போது 1 2 3 4. சப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு ஃபார்முலா சம் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒவ்வொரு நம்பரா. அப்போ முதல்ல சம்ன்றது 0ல் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ முதல் நம்பர் என்னது 1. அப்போ 1 + 0 1. அந்த 1 போய் சம்மில் ஸ்டோர் பண்ணிடு. அடுத்த நம்பர் என்னது 2. அப்போ எக்ஸிஸ்டிங்காக சம்மில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. 1 + 2 it will become 3. அடுத்த நம்பர் என்னது 3. ஆல்ரெடி சம்மில் என்ன இருக்கும் 3 இருக்கும். 3 + 3 will be 6 and 6 + 4 will be 10 and அந்த 10ன்றதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணு. அப்போ இப்போ நான் இந்த ஃபங்க்ஷன் காலிங் ரன் பண்ணனா இட் வில் கிவ் மீ an answer which is சம்திங் print அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டில் நான் கொடுத்தேன்னா என் ஃபங்க்ஷன் காலிங் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகி 10ன்ற அவுட்புட் வரும். ஸோ அப்போது இதே மாதிரியே நான் இன்னும் மல்டிபிள் வேல்யூஸ் 5,5,5ன்னு கொடுத்தேன்னா எனக்கு 25ன்ற அவுட்புட் எனக்கு வரப்போகுது. அப்போ நான் இப்போ இனிமேல் ஃபங்க்ஷனுக்கு நான் எத்தனை வேல்யூஸ் வேணால் பாஸ் பண்ணலாம், இல்லை பாஸே பண்ணாமலும் இருக்கலாம். அப்போ நவ் திஸ் வில் பிகம் சம்திங் கால்ட் அஸ் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட். அப்போ மீனிங் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரே வேரியபிள்ஸ் இருந்தீங்க எக்ஸ் ஒய் ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு. பட் நவ் ஹியர் ஆஃப்டர் வி ஆர் கிரியேட்டிங் அ டியூபிள் அண்ட் டியூபிள் கேன் ஹோல்ட் மல்டிபிள் எலமெண்ட்ஸ். அப்போ நீங்கள் எத்தனை வேரியபிள் பாஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையும் ஒரு டியூபிளில் போட்டு என்ன பண்ணிடும்னா அது எனக்கு ஆன்சராக ரிட்டர்ன் கொடுத்துரும். ஸோ நவ் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம எப்படி ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி மல்டிபிள் வேல்யூஸ் பாஸ் பண்ணுறது நம்ம பார்த்தோம். இப்போ நான் பிரிண்ட்டுக்கும் அதே மாதிரியே காமிக்க பாருங்களேன். ஸோ அப்போ பிரிண்ட்ல என்னன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க ஸ்டார் போட்டு வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். அப்போ பிரிண்ட் ஃபங்க்ஷனுமே ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்டை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட் நீங்கள் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் உங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணால் அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்னா இட் வில் ஸ்டோர் இட். ஸோ நவ் திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் கால்ட் அஸ் நம்ம ஃபங்க்ஷன்லேயே ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா புதுசாக நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோங்க. So similarly, we are also going to learn something called as keyworded arbitrary argument. இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு நாலேஜாக கூட இருக்கட்டும், மேபி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் யூஸ் ஆகும். ஸோ WRDED. ஸோ keyworded arbitrary arguments அப்படின்னு சொல்லிட்டு இதை ஷார்ட்டாக இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ KWARGS. சப்போ ஒரு வாட்டி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் யூஸ் பண்ணிங்கன்னா இது பேர் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட். 2 வாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா இது பேர் கீவேர்டட் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட் விச் இஸ் குவார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ 2 வாட்டி ஸ்டார் கொடுக்குறதுனால என்னங்க எக்ஸாம்பிள், அப்படி என்ன ஆகும்? ஸோ வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா இப்போ இனிமே நீங்கள் இங்கே நார்மலாக இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் இதே மாதிரியே 2 வாட்டி நான் ஸ்டார் கொடுத்துட்டேன்னா இதுக்கு பேர் இனிமேல் குவார்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கீவேர்டட் ஆர்பிட்ரரி அப்படின்னா என்னன்னா நீங்கள் உங்கள் ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம எப்படி நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு நம்மளோட ஃபங்க்ஷன் ப்ரீவியஸ் டாப்பிக்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஒய் ஈக்குவல் டு வேல்யூன்னு சொல்லிட்டு நீங்கள் டேரெக்டாகவே வேரியபிள் கால் பண்ணி பாஸ் பண்ணலாம். இப்போ அதே மாதிரியே இங்கே நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்னா 10, 20, 30 இப்படி கொடுப்போம் பார்த்தீங்களா. இனிமே இப்படி கொடுக்கறதுக்கு பதில் you can also do something called as x is equal to 1, y is equal to 2 and z is equal to 3. எக்ஸ்ன்றது கன்ஃபியூஸ் ஆக போகுது மேலே இருக்கிற எக்ஸோட. அப்போ நான் இப்படி எடுத்துக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நான் கொடுத்துருக்கிறது எக்ஸு, ஆனால் நான் இங்கே வேணும்னு என்ன பண்ணுறேன்னா A1 B2 C3 நான் கொடுக்குறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் பிரிண்ட்டு மை எக்ஸ் ஆல்சோ பிரிண்ட் மை டைப் ஆஃப் எக்ஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா இப்போ நீங்களே பாருங்கள் அவுட்புட்டில் அது என்ன டேட்டா டைப்பில் இருக்குதுன்னா
வெறும்னே நீங்கள் ஒரு வாட்டி ஆஸ்ட்ரிக் யூஸ் பண்ணும்போது இட் பிகேம் அன் ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட் விச் மீன்ஸ் இட்ஸ் கோயிங் டு ஸ்டோர் இட் இன் அ டியூபிள். ஆனால் இப்போ நான் இப்படி ஒரு ஒரு வேல்யூ கீவேர்டு சப்போஸ் கீ வேல்யூ பேராக நான் கொடுத்தேன்னா அந்த கொடுத்த ஏபிசி எல்லாத்தையும் கீஸாக எடுத்துக்குது. ஏபிசி கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் வேல்யூவாக வச்சு ஒரு டிக்ஷனரியே கிரியேட் பண்ணிடுதுங்க. அப்போ சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் திஸ் கீவேர்டு ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்னாலுமே நீங்கள் ஒரு 2 வேல்யூ கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரியாக எடுத்துக்கும். அப்படியுமே ஆப்ஷன் இருக்குது அப்படின்றது மட்டும்தான் நம்ம ஜஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிப்போம். இதை எங்கே யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே வி வில் லேர்ன் இட் as part of our future topics. நம்ம அதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் நம்ம லேர்ன் பண்ணுவோம். பட் ஃபார் நவ் வாட் வி ஆர் லேர்னிங் இஸ் வி ஆர் லேர்னிங் ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் ஃபங்க்ஷனோட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். நம்ம எப்படி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, கால் பண்ணுறது, எப்படி ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது, அண்ட் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ்னா என்ன, ரிட்டர்ன் கீவேர்ட்னா என்ன, பாஸ்னா என்ன நம்ம லேர்ன் பண்ணோம். இப்போ சிமிலர்லி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம இன்னொரு ஃபங்க்ஷனில் ஒரே ஒரு ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷனோட அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ், ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு செப்பரேட் வீடியோவாக அது அட்வான்ஸ்ட் அப்படின்னே சொல்லி நான் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவுமே அகெயின் வில் அண்டர்ஸ்டாண்ட் இட், வில் லேர்ன் வாட் இஸ் தோஸ் இஸ். பட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த வேரியபிள்ஸு, இஃப் அண்ட் எல்ஸ், லூப்ஸ், இந்த ஃபங்க்ஷன்ஸு, இதெல்லாம் தான் ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸ். இந்த ஃபவுண்டேஷனல் கான்செப்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் கிராக் இன்டர்வியூ கொஷின்ஸ். மீதி டாபிக்ஸ் எல்லாம் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ண போகிறதில்ல, மேபி ரேர். பட் இது இப்போ நீங்கள் லேர்ன் பண்ணுறது ஃபங்க்ஷன், இஃப் அண்ட் எல்ஸ்லாம் ஃபண்டமெண்டல்ஸ், இது இல்லாமல் பைத்தான் எழுதவே முடியாது. So that's why they are important topics and we are focusing on them for now since we are in a beginner level until now. So இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபங்க்ஷன்லேயே there is something called as function overloading அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இது மற்ற லாங்குவேஜஸில் இருக்கு, பைத்தானில் கிடையாது. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். நான் என்ன பண்ணுறேன், a = 10, a is equal to 20, a is equal to 30. இப்போ ரிட்ரெண்ட் ஏன்னு கொடுத்தா 10 வருமா, 20 வருமா, 30 வருமா? நம்மளுக்கு வரப்போகிறது 30. ஏன் 30னா முதல்ல a 10 இருந்துச்சு, அடுத்து a 20 நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் 10 delete பண்ணிட்டு 20ன்ற ஒரு புது வேரியபிளை ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க. சிமிலர்லி I have a = 30 which is I'm deleting my 20 and I'm replacing it with 30. இப்போ ஃபைனலாக பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா இப்போ மெமரியில் a வேல்யூ என்ன இருக்குன்னா 13 தான் இருக்குது. அப்போ அதுதான் எடுத்துக்கோம். அப்போ சேம் நம்மளும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நான் ஒரு மை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். அதில் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட்டு ஹலோ மூன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டெஃப் திருப்பி அதே மை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன், அதே பேர்லேயே இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா ஹலோ சன் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஒரு மை ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். இதில் ஹலோ லெட்ஸ் சே ஹலோ எர்த். இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் என்ன பண்ணலாம்னா டிபெண்டிங் ஆன் த நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வச்சு மை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். 10, 20 கொடுக்குறேன்னா அது போயிட்டு 10 and 20ன்னு சொல்லிட்டு 2 பேராமீட்டரில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இப்போ நான் 3 பேராமீட்டர் கொடுத்தனா 3 பேராமீட்டர் இருக்க ஃபங்க்ஷன் கால் பண்ணும், 1 கொடுத்தனா 1 இருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இப்படி இருக்குங்க. பைத்தானில் இது கிடையாது. மீனிங் இப்போ நான் 10, 20ன்னு கொடுத்தனா எரர் தான் அடிக்கும். என்ன சொல்லணும்னா மை ஃபங்க்ஷன் இஸ் மிஸ்ஸிங் 1 required argument, சின்றது நீங்கள் கொடுக்கல அப்படின்னு. நான் இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் எழுதுனேன், A1, A10, 20, 30, A10, 20, 30ன்னு 30 தான் கடைசி அவுட்புட்டாக வந்துச்சு. சேம் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்களா இல்லை டிக்ளேர் பண்ணுறீங்களா, முதல்ல இந்த ஃபங்க்ஷன் மெமரியில் வச்சுக்கோம். திருப்பி அதே பேரில் கிரியேட் பண்ணிங்கன்னா பழையசை டெலீட் பண்ணிட்டு புதுசை ஓவர் ரைட் பண்ணிடுங்க. திருப்பி அதே மாதிரி நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன்னா பழசை டெலீட் பண்ணிட்டு புதுசை ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. அப்போ இனிமேல் இதுதான் ஃபங்க்ஷன், இதுதான் ஸ்டாண்டர்ட். அப்போ நீங்கள் 3 இன்புட்டு தான் கொடுத்தே ஆகணும். 3 இன்புட்டை கொடுத்தா ஹலோ எர்த் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட்டை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. ஸோ 10, 20 கமா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா ஹலோ எர்த்துன்னு சொல்லிட்டு I'll be getting the output. அப்போ இதெல்லாமே வேஸ்ட். இந்த ஃபங்க்ஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. கடைசியாக நீங்கள் கிரியேட் பண்ண ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூட்டிலைஸ் ஆகும். இது கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்ற டாப்பிக்லாம் நீங்கள் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் டிபெண்டிங் ஆன் த கிளாஸ் யூ கேன் சேஞ்ச் த பிஹேவியர். ஆனால் இப்போதைக்கு டிஃபால்ட்டாக பைத்தான் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கடைசியாக என்ன ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் ஒர்க் ஆகும். இதில் இப்போ இன்னொன்று பார்க்கலாம்.
இது ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங்கா. அண்ட் இது ஒரு என்னன்னா ஒரு ரியலைசேஷன் மாதிரி. ஜஸ்ட் இதை ஒரு பாயிண்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே தான் லாஸ்ட் 2 lines ஆஃப் கோடு. இப்போ நான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்போது இங்கே தான் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுற கோடை எழுதி இப்போ நான் ரன் பண்ணேன்னா மறுபடியும் எனக்கு எரர் தான் அடிக்கும், விச் இஸ் மை ஃபங்க்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட். இது எக்ஸாம்பிள் எப்படின்னா, நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், a = 10 அப்புறம் print ஏன்னு கொடுப்போம். ஆனால் 10 வரதுக்கு முன்னாடியே இங்கே print ஏன்னு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக பார்க்கலாம் இங்கே எரர் அடிக்குது. ஏன்னா ஏன்ற ஒரு வேரியபிள் ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ண அப்புறம் தான் நீங்கள் அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண முடியும். அப்போ சேம் பைத்தான் இஸ் அ இன்டர்பிரட்டார் பேஸ்டு லாங்குவேஜ். ஸோ அதனால நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணால் தான் அது மெமரியில் அந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிக்கும். ஏன்னா இன்டர்பிரட்டார் லாங்குவேஜ் என்ன பண்ணும், லைன் பை லைனாக தான் கோட் எக்ஸிக்யூட் பண்ணுது. ஒன்ஸ் த ஃபங்க்ஷன் இஸ் கிரியேட்டட் தென் only யூ கேன் கால் த ஃபங்க்ஷன். இது ஒரு ஜென்ரல் நாலேஜாக நம்ம ஜஸ்ட் ஒரு ரியலைசேஷன் மாதிரி. இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா பைத்தான் இப்படி தான் ஒர்க் ஆகுன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ அப்போ இதோட சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா we have understood everything that is related to what is exactly a function is. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக என்ன பண்ண போறோம்னா we are going to learn something which is called as modules and libraries-னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ சோஃபார் நம்ம என்ன பண்ணோம்னா we understood நம்ம ஒரு ஓன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஒரு ரியலைசேஷனுக்கு நம்ம வரலாம். என்ன ரியலைசேஷன்னா, சோஃபார் நம்ம லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இப்போ லெட்ஸ் ரீவைண்ட் அ பிட் அண்ட் நம்மள என்ன பண்ணுவோம், லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மோர். ஸோ என்னன்னா, இப்போ நம்ம லேர்ன் பண்ணுறது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இங்கே லாங்குவேஜ்ன்ற ஒரு வார்த்தை வருது. ஸோ லாங்குவேஜ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கம்யூனிகேஷன். இப்போ நான் ஒரு ஹியூமன் பீயிங், இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணணும்னா உங்களுக்கு தமிழ்ன்ற மொழி தெரிஞ்சிருக்கணும், இங்கிலீஷ்ன்ற மொழி தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் எழுதுறது இங்கிலீஷில், நான் பேசுறது தமிழில். சப்போ நம்ம போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அப்படின்ற டேர்ம் 2 இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கிளாஸை அட்டன் பண்ணி புரிஞ்சுக்க முடியும். அப்போ தேர் இஸ் அ லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட். இப்போ இதே வீடியோ நார்த்தில் இன் இந்தியா ஐ cannot பப்ளிஷ் இட் ஆர் ஐ cannot எக்ஸ்போஸ் இட் பிகாஸ் அவங்களுக்கு இந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதனால எனக்கு இந்த ரீச்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஆடியன்ஸ் மட்டும்தான், இந்த சேனலோட ரீச் மட்டுமே. ஸோ அப்போ சேம் இப்போ நம்மளும் என்ன பண்ணுறோம்னா இந்த ஒரு லாங்குவேஜ், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எதுக்காக கற்றுக்கிட்டோம்னா கம்ப்யூட்டர் கிட்ட பேசுறதுக்காக தாங்க இதை கற்றுக்கிட்டோம். அப்போது நம்ம இப்போ லேர்ன் பண்ணுற இந்த பைத்தான்ன்றது ஒரு பேசிக்ஸ். எப்படி இங்கிலீஷில் கிராமர் இருக்கும் அந்த மாதிரி தமிழில் இலக்கியம்ன்ற மாதிரி ஜஸ்ட்டு பைத்தான்னா என்ன, அதில் இந்த இஃப் அண்ட் எல்ஸ் லூப் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இதை தாண்டி பைத்தானில் நிறைய இருக்குது. அப்போ நம்ம பைத்தான் படித்து முடிச்ச அப்புறம் யூ கேன் பிகம் சம்திங் கால்ட் அஸ் டேட்டா அனாலிஸ்ட் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆர் டேட்டா இன்ஜினியர் அப்படின்ற இந்த ஃபீல்டெல்லாம் போகலாம். அதே மாதிரியே பைத்தான் படித்து முடிச்சப்பறம் நீங்கள் வெப் டெவலப்பர் அப்படின்ற ஃபீல்டெலாம் போகலாம். இல்லை எனக்கு பைத்தான் படித்து முடிச்சப்பறம் எனக்கு ஆப் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட யூ கேன் பிகம் ஒரு ஆப் டெவலப்பராக நீங்கள் என்ன பண்ணான்னா நீங்கள் ஆக முடியும். அப்போ ஹியர் பைத்தான்ன்றது ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி. நீங்கள் எப்படி இங்கிலீஷ் லேர்ன் பண்ணி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ்லாம் படிக்கிறீங்க, உங்கள் ஃபிசிக்ஸ்ன்ற புக்கு இங்கிலீஷில் தான் எழுதியிருப்பாங்க இஃப் யூ ஆர் ஃப்ரம் இங்கிலீஷ் மீடியம்னா. அப்போ முதல்ல இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் அந்த புக்கை படிக்க முடியும். அப்புறம் அந்த இங்கிலீஷ் மொழியை வச்சு ஃபிசிக்ஸ் கற்றுக்குறீங்க. அப்போ இப்போது நீங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறதும் ஃப்ரம் திஸ் யூடியூப் சேனல் விச் இஸ் யூஆர் லேர்னிங் ஒன்லி பைத்தான். முதல் ஸ்டெப்பு தான். இப்போ பைத்தான் படித்து முடிச்சுட்டு நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் அப்படி படிக்கணும்னா அப்போ அதுக்கு ஜாங்கோ, ஃப்ளாஸ்க்கு, ஃபாஸ்ட் ஏபின்னு நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்குங்க. அப்போது ஃபர்ஸ்ட் we are லேர்னிங் பைத்தான் விச் இஸ் ஃபண்டமெண்டல். நீங்கள் க்ளவுடுக்காக இருக்கட்டும், இல்லை டெவாப்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வெப் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட், இல்லை உங்களுக்கு அனாலிட்டிக்கல் பர்பஸ் எதுக்காக இருந்தாலுமே ஒரு பேசிக் ஒரு லாங்குவேஜ், ஈஸியஸ்ட் லாங்குவேஜ் பைத்தான் நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். அதை வச்சு நீங்கள் உங்களோட தேவையான ஸ்பெஷலைசேஷனுக்கு தேவையான டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இந்த டூல்ஸ் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ we have 2 distinctions. ஒன்று, இப்போ நம்ம லேர்ன் பண்ணது பைத்தானில் we learn something called as Python user defined libraries. So you define a function, sorry. So அதே மாதிரியே பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன் இருக்கு which is a separate day. நம்ம என்ன பண்ணுவோம்னா என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு NDRD பைத்தான் ஸ்டாண்டர்ட் ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரு லிஸ்ட்டை நம்ம ஃபியூச்சர் கிளாஸில் ஒரு வீடியோவில் வில் லேர்ன் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் பைத்தானில் பில்ட்னா இருக்குது அப்படின்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். அப்போ இதே மாதிரியே there is which is something called as Python standard functions
inside something called as standard library அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ there is something called as standard library. இந்த லைப்ரரினா என்ன நம்ம பார்ப்போம். அதே மாதிரியே பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட இன்டர்நெட் லைப்ரரி அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லலாம். ஸோ பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் இன்சைட இன்டர்நெட் லைப்ரரி. ஸோ அப்போ நம்ம ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது தான் so far we have looking into it. நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அப்போ அதே மாதிரியே நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரினா என்ன அண்ட் இன்டர்நெட் லைப்ரரினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும்தாங்க நம்ம பார்க்க போகிறோம். செப்பரேட்டாக ஒவ்வொரு லைப்ரரியும் நம்ம என்ன பண்ணுவோம், வில் லேர்ன் சம்திங். ஸோ இப்போ லைப்ரரினா என்னது? ஸோ வாட் டஸ் திஸ் டேர்ம் மீன்ஸ்? ஸோ நான் இப்போ என்ன பண்ணேன், என்னோட ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் சம்திங் கால்ட் அஸ் பைத்தான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு ஓப்பன் பண்ணேன்னா 3.13.0 இருக்குது. அப்போது என்கிட்ட இருக்கிற பைத்தான் வேர்ஷன் 3.12.5. அப்போ இப்போ என்ன ஆச்சுன்னா 13 ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்போ பைத்தான் 13 வந்துருச்சு. பைத்தானோட ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கான். அப்போ லைப்ரரின்றது என்னன்னா, உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரி போனீங்கன்னா உங்களுக்கு நிறையா கிளாசிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கும். கிளாசிஃபிகேஷன் என்னது, பயோகிராஃபி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், அப்புறம் கார்ட்டூன்ஸ், கிட் செக்ஷன்ஸ், அந்த மாதிரி லிட்ரேச்சர்னு சொல்லிட்டு நிறையா செப்பரேட்டாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ தே வில் பி ஹேவிங் கிளாசிஃபிகேஷன்ஸ், டிஸ்டிங்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இப்போ சேம் ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு என்னென்னா, நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் லைப்ரரிஸ், ஒரு லைப்ரரி நாங்கள் கொடுத்துறோம், ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. அதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் வச்சுருக்கோம். அந்த புக்குன்றதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா, we are going to call it as a module அப்படின்னு. புக்குனா என்னன்னா ஒரு மாடியூல். அப்போ நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணோடனே இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியும் உள்ளே வந்துருச்சு. இதில் எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான மாடியூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாடியூலை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கடியில் இங்கே நிறையா ஹெட்டிங்ஸ்லாம் இருக்கும். டேட்டா டைப்ஸ், நியூமரிக்கல், ஃபங்க்ஷனல், டேட்டா கம்ப்ரெஷன், ஃபைல் ஃபார்மேட், கிரிப்டோகிராஃபி, கன்கரஷன், நெட்வொர்க்கிங், இன்டர்நெட் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரோட்டோகாலு, மல்டிமீடியா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸு, இந்த மாதிரி டெவலப்மெண்ட் டூல்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹெட்டிங் கடியிலையும் இந்த மாதிரி சில டேர்ம்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தான் மாடியூல்ஸ். இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாடியூல்லாம் என்னன்னு நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு மாடியூல் நான் இங்கேருந்து சூஸ் பண்ணுறேன். என்ன சூஸ் பண்ணோன்னா, லெட் அஸ் சூஸ் அ மாடியூல் விச் இஸ் சம்திங் கால்ட் அஸ் நம்ம மேத்னு ஒரு மாடியூல் இருக்கும். ரொம்ப ஈஸியான கம்ஃபர்டபுளான மாடியூல். அண்ட் ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்கும். ஸோ இப்போ மேத்னா என்னென்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ரேண்டம்னா என்னென்னா ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இப்போ மீனிங் என்னோட கோடில் நான் என்ன பண்ணுறேன்னா, கோடில் போகிறேன். ஸ்டாண்டர்ட் லைப்ரரி கடியில் வி வில் புட் திஸ் கோட் விச் இஸ், ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம ஒரு டேர்ம் புதுசாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் விச் இஸ் கால்ட் அஸ் இம்போர்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம கற்றுக்க போகிறோம். இம்போர்ட், எனக்கு ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணு. யார் அந்த மாடியூல்னா, மேத்ன்ற ஒரு மாடியூல், இதை எனக்கு இம்போர்ட் பண்ணு. இப்போ இந்த மேத்ன்ற மாடியூலுக்குள்ள எனக்கு என்ன இருக்குன்னா, இப்போ நான் இந்த மேத்ன்ற மாடியூல் ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மேத்ன்ற மாடியூலுக்குள்ள எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. சீலு, கோம்பு, ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்கச்சக்கமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னா, மேத்தமெட்டிக்ஸ்க்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துட்றோம். சைனு, காசு, டேனு, ஸ்கொயர் ரூட்டு, பவர் அப்படின்னு சொல்லிட்டு தே ஹேவ் அ லாட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஓவர் ஹியர். அப்போ நம்ம இந்த டாக்குமெண்டேஷனை படிப்போம். இதில் நம்மளுக்கு என்ன ஃபங்க்ஷன் தேவையோ அதை யூஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த மேத்ன்ற மாடியூலுக்குள்ள ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த ஃபேக்டோரியல்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சில இதிலே இருக்கும் பாருங்களேன். இந்த கோம்ன்ற ஃபங்க்ஷன் 3.8 வெர்ஷனில் தான் வந்துச்சு. இது எஃப்எம்ஏன்ற ஃபங்க்ஷன் இப்போ பாருங்க 3.13 தான் வந்திருக்கான். அப்போ 13ன்றது இப்போ தான் ரிலீஸே ஆயிருக்கு. மேபி வித்தின் 1 or 2 வீக்ஸ்குள்ளே தான் இருக்கும். அப்போ நாங்கள் புதுசாக இந்த எஃப்எம்ஏ அப்படின்ற ஃபங்க்ஷன் நாங்கள் இப்போ தான் ஆடே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது என்ன பண்ணோம்னா, ஃபியூஸ்டு மல்டிப்ளை ஆட் ஆப்ரேஷன். அப்போ நீங்கள் 3 வேல்யூ கொடுப்பீங்க. அந்த 3 வேல்யூ என்ன பண்ணுன்னா, எக்ஸ் அண்ட் ஒய்யை மல்டிப்ளை பண்ணி ஜெட்டோட ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண கொடுத்தாங்க. அப்போ இது என்னன்னா, ஃபியூஸ்டு மல்டிப்ளை ஆடுன்ற ஒரு ஆப்ரேஷனுக்காக ஒரு பில்டின் ஃபங்க்ஷனாக எங்களுக்கு கொடுத்துருக்கான். இதுதான் ஆன்சர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதை இந்த டாக்குமெண்டேஷன் படித்தோன்னா ஐ அண்டர்ஸ்டுட் வாட் இட் மீன்ஸ். ஸோ இப்போ சேம் இதே மாதிரியே ஃபேக்டோரியல்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன நம்பர் பாஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரோட ஃபேக்டோரியலை ரிட்டர்ன் பண்ணுமா. அப்போ இங்கே ரிட்டர்னுன்ற வார்த்தை பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்லேயுமே மோஸ்ட்லி ரிட்டர்ன்ட்டு தான் இருக்கும். இங்கேயும் ரிட்டர்னு தான் இருக்குது. இந்த டாக்குமெண்டேஷன் புதுசுனால ரிட்டர்னுன்ற வார்த்தையை ஸ்டார்ட் பண்ணல. நார்மலாக மோஸ்ட் ஆஃப் த டேர்ம்ஸ் யூ கேன் சி ஹியர்
ரிட்டர்னுன்ற டேர்மில் தான் இங்கே ஸ்டார்ட்டே ஆகுது. அப்போனா என்னென்னா இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் ரிட்டர்னுன்ற கீவேர்டை வச்சு தான் பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போது எங்கிட்ட இந்த கோடெல்லாம் இருக்குங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா let us அண்டர்ஸ்டாண்ட் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ண போகிறோம் which is ஃபேக்டோரியல். இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ஒரு நம்பர் கொடுக்கணும் 5 அப்படின்னு கொடுத்தோன்னா இது என்ன பண்ணுன்னா ஃபேக்டோரியல்னா என்னன்னா மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ இந்த நம்பர் டு 1 வரைக்கும் 5 into 4 into 3 into 2 into 1 இதுதான் 5 ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸில் சொல்லுவாங்க. So 5 factorial is equal to 5 into 4 into 3 into 2 into 1, which should be giving me 120. Okay. So 5 are 20, 23 are 60, 62 are 120. அப்படின்னு சொல்லிட்டு I'm getting output. இப்போ இந்த 5 factorialன்றது என்ன ஆகும்னா ஆன்சர் ரிட்டர்ன் கொடுக்குமா. ரிட்டர்ன்னா என்னது, இந்த இடத்துல இந்த லைன் எரேஸ் ஆகிட்டு இந்த இடத்துல 120 வரப்போகுது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் x is equal to print x. இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா யூ கேன் see here I will be getting an output of 120 வருது. அப்போது எனக்கு இந்த சைனு காசு டேனு இல்லை எல்சிஎம்மு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குன்னா இதுக்குள்ளேயே அவங்களே எழுதி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்றது என்னன்னா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸே எனக்கு ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் வேணும்னு நினைக்கிறேன், மேத் டாட் ஸ்கொயர் ரூட். ஸோ அப்போ என்னன்னா ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட்னா என்னன்னா 5 5s are 25, 6 6 are 36, 7 7s are 49. இந்த மாதிரி we are going to have our same ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வர ஆன்சரை லைக் இஃப் ஐ சே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25னா அந்த ஆன்சர் இஸ் 5. ஸோ அப்போ என்ன 2 நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணா தட் நம்பர் க்ளோஸாக வரும்னு சொல்லிட்டு. ஸோ நான் இஃப் ஐ சே பிரிண்ட் y அப்படின்னு கொடுத்தனா எனக்கு 25ஓட ஸ்கொயர் ரூட் 5e, இதே 100ஓட ஸ்கொயர் ரூட்டு 10 10s are எனக்கு 10, இதே 49 அப்படின்னா I'll be getting that answer. ஸோ இப்போ 7 அப்படின்னு. இப்போ இதுவே 25ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். 25க்கு பதில் நான் 24ன்னு கொடுத்து ரன் பண்ணாலும் கேன் see here 4.898 அப்படின்னு சொல்லிட்டு க்ளோசஸ்ட் நம்பரை அதுவே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருது. எனக்கு இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கான அல்காரிதம் ஃபார்முலா இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க. பட் வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் கெட் தட் ஆன்சர் பை காலிங் திஸ் ஃபங்க்ஷன். அப்போது நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு இருக்குது. இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரியில் நம்மளுக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஸோ வி ஹாவ் சம் மாடியூல்ஸ் விச் இஸ் மேத்னு ஒரு மாடியூல், அதே மாதிரியே ரேண்டம்னு ஒரு மாடியூல் இருக்கு. ஸோ பின்னாடி வந்தோன்னா வி ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் ரேண்டம். இந்த ரேண்டம்ன்ற மாடியூல் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு டைமும் ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணும். சப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் ரேண்ட் இன்ட்னு கொடுக்கலாம், இல்லை ரேண்ட் ரேஞ்சுன்னு கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஐ கிவ் இம்போர்ட் ரேண்டம் அப்படின்னு கொடுத்துட்றேன். இங்கே ரேண்டம்ன்ற ஃபங்க்ஷன் மாடியூல்குள்ள ரேண்ட் ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் வேல்யூ 10, எண்டிங் வேல்யூ 50. இப்போ நான் z is equal to print z. சப்போ ரேண்டம்ன்ற மாடியூல்குள்ள ரேண்ட் ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் இதை என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வாட்டி இந்த கோடை ரன் பண்ணும்போதும் 10 to 50க்குள்ளே இருக்கிற ரேண்டமாக ஒரு நம்பரை அவுட்புட் கொடுக்கும். அப்போ நான் ரன் பண்ணேன்னா செய்ய ஒரு வாட்டி 40, இன்னொரு வாட்டி 29, இன்னொரு வாட்டி 27, இன்னொரு வாட்டி 24, இன்னொரு வாட்டி 37, 24, 18, 48, 33. ஸோ எவ்ரி டைம் when I run this code எனக்கு வர அவுட்புட் டிஃப்ரெண்டான அவுட்புட்டாக வருது. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கேம் டிசைன் பண்ணும்போது லைக் ராக் பேப்பர் சிசர்ஸ் இல்லை ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக மீன்ஸ் ஏதாவது நீங்கள் ஒரு கேம் டிசைன் பண்ணுறீங்கன்னா ரேண்டம்னஸ் தேவை. ஸோ இப்போ நீங்கள் ஒரு டைஸ் உருட்டுறீங்கன்னா ரேண்டம்னஸ், ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் டைஸ் ஒரே மாதிரியே விழுகக்கூடாது. அப்போது ரேண்டமாக எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்ன்ற போது இந்த ரேண்டம்ன்ற மாடியூல் பயன்படுத்தி அதுக்குள்ளே இருக்கிற ரேண்ட் ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணேன்னா அண்ட் எனக்கு அது எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது எனக்கு ஒரு ரேண்டம் நம்பர் கொடுக்குது. எப்படி இந்த ரேண்ட் ரேஞ்சை கிரியேட் பண்ணியிருக்காங்க ஐ ஹவ் நோ ஐடியா. பட் வாட் ஐம் டூயிங் இஸ் ஐம் யூட்டிலைசிங் திஸ் ஃபங்க்ஷன் ஃபார் மை ரெக்வயர்மெண்ட். ஸோ இப்போது இம்போர்ட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த இம்போர்ட் ரேண்டம்னா என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த இருக்கிற எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் இம்போர்ட் பண்ணணும். இங்கே எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே என்னோட மெமரியில் இம்போர்ட் ஆயிரும். சம்டைம்ஸ் இட் வில் பி ஹெவி, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாடியூல் கொஞ்சம் பெரிய மாடியூல்னால் ஹெவியாக இருக்கும், கொஞ்சம் கோடு பர்ஃபார்மன்ஸ் அடிவாங்க. அப்போது இந்த இம்போர்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் கூடயே there is a ஷார்ட்கட். என்னன்னா ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னா என்னன்னா இந்த ரேண்டம்ன்ற மாடியூல்ல இருந்து ரேண்ட் ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை மட்டும் இம்போர்ட் பண்ணு, வேற எந்த ஃபங்க்ஷனும் வேணாம்.
அப்போது நீங்கள் இங்கே இனிமேல் இந்த ரேண்டம்ன்ற வார்த்தையை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. டேரெக்டாகவே இந்த ரேண்ட் ரேஞ்சுன்ற ஃபங்க்ஷனை கொடுத்தாலே உங்களுக்கு ஸ்டில் யூ வில் பி கெட்டிங் த சேம் அவுட்புட். நார்மலாக என்ன பண்ணுறோன்னா இம்போர்ட் மேத். இம்போர்ட் மேத்னா என்னன்னா மேத்தோட எல்லா ஃபங்க்ஷன்ஸும் உள்ளே வந்துடும். அதில் தான் நீங்கள் கால் பண்ணோன்னா மேத் டாட் த ஃபங்க்ஷன் நேம், மேத் டாட் த ஃபங்க்ஷன் நேம்னு கால் பண்ணிக்கலாம். பட் ரேண்டம் இம்போர்ட் ரேண்டம்னு கொடுத்தாலும் எல்லா ரேண்டம் ஃபங்க்ஷன்ஸும் வந்துடும். ரேண்டம் டாட் என்ன ஃபங்க்ஷன் வேணுமோ அந்த பேரை கொடுத்தீங்கன்னா இட் வில் கிவ் யூ த ஆன்சர். இல்லை எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வேண்டாம், நான் யூஸ் பண்ண போகிறது ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் அந்த மாடியூல்லேருந்து, அப்போ ஃப்ரம் ரேண்டம் இம்போர்ட் ரேண்ட் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இனிமேல் அந்த ரேண்ட் ரேஞ்சுன்ற பேர் கொடுத்தாலே போதும், உங்களுக்கு அந்த ரேண்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் கால் ஆகி அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆயிரும். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் உங்களுக்கு ஒரு மாடியூல்னா என்ன, அந்த மாடியூல்லேருந்து எப்படி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுன்னு. தெர் இஸ் ஆல்சோ கூல் மாடியூல், மீன்ஸ் வெப் டெவலப்மெண்ட்டுக்காக அந்த மாடியூல் நான் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் காமிக்கிறேன். which is something called as Tkinter module. So Tkinter கேம் டெவலப்மெண்ட், ரொம்ப சும்மா லோ லெவலில் கேம்ஸ், மேரியோ அந்த மாதிரி கேம்ஸ்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு டிங்டர், டர்ட்டில் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இப்போது டாக்குமெண்டேஷன் போனீங்கனாலே கீழே வந்தீங்கன்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் யூ ஹேவ் சம்திங் கால்ட் அஸ் டிங்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன பண்ணுறேன், கூகுளில் போயிட்டு டிங்டர் கோட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு நிறையா லிங்க்ஸ் இருக்குது. எல்லா லிங்க்கும் நான் ஓப்பன் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கனாலே அவங்களே சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த டிங்டருன்றது நீங்கள் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி விண்டோ மாறிக்கும். அப்போ விண்டோஸ்னால் உங்களுக்கு இப்படி வரும், மேக்னா இப்படி வரும், உபுண்டுனா இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ உங்களுக்கு டிபெண்டிங் ஆன் த ஓஎஸ் உங்களுக்கு அந்த விண்டோன்றது சேஞ்ச் ஆகும். யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். ஸோ அதே மாதிரியே இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சில கோட் எக்ஸாம்பிளாகவும் கொடுத்துட்றோம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், சில கோட் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், லெட் மீ டேக் அன் எக்ஸாம்பிள் விச் இஸ் ரொம்ப சிம்பிளாக இங்கே ஒரு 6 லைன்ஸுக்கு ஒரு கோடு இருக்கும். இதை காப்பி பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா ரன் பண்ணலாம். ஸோ இருக்கிறதே வெறும் 6 லைன்ஸ் ஆஃப் கோடு தான். இப்போ இந்த கோடு நான் ரன் பண்ண வச்சுக்கோங்களேன், நார்மலாக நம்ம இவ்வளோ நேரம் அவுட்புட் எங்கே பார்த்தோம், கீழே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நான் ரன் பண்ணனா இதுதாங்க என்னோட அவுட்புட். இப்போ வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் என்னோட அவுட்புட். ஸோ அப்போ இங்கே கவுண்டிங் செகண்ட்ஸ்ன்றதுக்கு பதில் I'll say it as learn with Mithran. அண்ட் இங்கே ஸ்டாப்ன்ற வார்த்தைக்கு பதில் kill me அப்படின்னு நான் கொடுப்பேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணனா யூ கேன் see here kill meன்ற வார்த்தை நான் கொடுத்தது வந்திருக்கு. அண்ட் ஹெட்டிங்லேயும் learn with Mithran வந்திருக்கு. அப்போ இது ஒரு பட்டன். இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணனா kill meனா என்னன்னா டிஸ்ட்ராய் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு பட்டன் பற்றி படிப்பீங்க, எப்படி இன்புட் கொடுக்கறது, எப்படி டிக் பாக்ஸ் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு we will learn. அப்போ இதை வச்சு இப்போ கால்குலேட்டர் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குங்க. இந்த கால்குலேட்டர்ன்ற ஆப்புக்கு நெட்டு வேணும்னு அவசியம் கிடையாது. இது விண்டோஸில் ரன் ஆகிற ஒரு ஆப். அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆப்பை பில்ட் பண்ணணும்னா டிங்டர் அப்படின்ற சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணி யூ கேன் பில்ட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் யோர் விண்டோஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸுக்கு யூ கேன் யூஸ் த அப்ளிகேஷன்ஸ். சப்போ டிங்டர்ன்றதும் பில்ட்னாவே இருக்கு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டிங்டர் ஆஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நம்ம ஃப்ரம்ன்ற வார்த்தை பார்த்தோம், இம்போர்ட்னு பார்த்தோம், அது என்னங்க ஆஸ்ன்ற ஒரு வார்த்தை. ஸோ வாட் டஸ் இட் மீன்? ரொம்ப சிம்பிள். நீங்கள் டிங்டர்ன்ற வார்த்தை TKINTERன்றது ரொம்ப பெருசாக இருக்கா? சப்போ இங்கே நார்மலாக டிங்டர் டாட்ன்ற கொடுத்தாலே கோட் ஒர்க் ஆகும். யூ கேன் see here அதே அவுட்புட் தான். பட் ஆனால் நம்ம இந்த டிங்டர்ன்ற வார்த்தை ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அதனால ஷார்ட்கட்டாக ஒரு நிக்நேம் கொடுக்குறேன், TK அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இனிமேல் நீங்கள் TK டாட்னு கொடுத்தாலே போதும், அது கோட் ஒர்க் ஆகும். அப்போ சேம் நம்ம ப்ரீவியஸ் கோட்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இம்போர்ட் மேத்ன்னு கொடுத்துருக்கேன். மேத்ன்ற லெட்டரே பெருசாக இருக்குது அப்படின்னு நான் சும்மா ஃபீல் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணலான்னா ஐ கேன் கிவ் சம்திங் லைக் இம்போர்ட் மேத் ஆஸ் எம். அப்போ எம்னு கொடுத்தனால இனிமேல் நீங்கள் மேத்ன்ற வார்த்தையை பயன்படுத்த தேவையில்ல. எம் டாட் ஃபேக்டோரியல், எம் டாட் ஸ்கொயர் ரூட் இப்படி கொடுத்தாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி நம்ம லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற நம்ம என்ன பண்ணியாச்சு, நம்ம பார்த்தாச்சு. ஸோ சிமிலர்லி வி ஆல்சோ ஹாவ் சம்திங் கால்ட் அஸ் இன்டர்நெட் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னா என்னன்னா இன்டர்நெட்டில் எக்கச்சக்கமான பேக்கேஜஸ் இருக்குது, மாடியூல்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அதுக்கு யூ நீட் சம்திங் கால்ட் அஸ் பிப் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது, PIP அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிப்ன்ற சாஃப்ட்வேர் என்ன எங்கே வந்துச்சுன்னா, நீங்கள் உங்களோட பைத்தானை இன்ஸ்டால் பண்ணும்போதே day 1 நம்ம பைத்தான் செட்டப் பண்ணும்போதே பிப்ன்ற சாஃப்ட்வேர் பைத்தான் கூட சேர்ந்து வந்துடும்.
ஸோ இப்போ உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்லே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேலே டெர்மினலில் ஒரு நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டெர்மினல் ஓப்பன் ஆகுதா, இல்லை நீங்களே போயிட்டு இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட்னு கொடுத்தா கூட உங்களுக்கு ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இது ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் தான். நீங்கள் விண்டோஸில் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறதும் இங்கே டெர்மினல் ஓப்பன் பண்ணுறதும் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ இங்கே நீங்கள் பிப் அப்படின்னு ஒரு கமாண்ட், பிப் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தாலும் பிப்புன்றது உள்ளே இருக்குது. எங்கே இருக்குன்னா இந்த சி யூசர்ஸ் அட்மின்லேருந்து பிப்பை நான் கால் பண்ணியிருக்கேன், பிப் உள்ளே இருக்குது. அப்போ நான் இங்கேயுமே பிப் வெர்ஷன் கொடுத்தாலும் பிப்னு ஒரு சாஃப்ட்வேர் உள்ளே இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இது என்னன்னா பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர். நெட்ல இருந்து பேக்கேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிப்னு யூஸ் பண்ணலாம். நம்ம இந்த பிப்பை பற்றி இன்டெப்த்தாக நம்ம படிப்போம். இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன், இம்போர்ட் கேமல் கேஸ்ன்னு நான் கொடுக்குறேன். இது ஒரு பேக்கேஜ், இது இன்டர்நெட்டில் இருக்கிற பேக்கேஜ். எனக்கு இப்படி ஒரு பேக்கேஜ் இருக்குன்னு தெரியுது. ரொம்ப குட்டியான லைட் வெயிட் பேக்கேஜ் தான். இதை மாடியூல்னு கூட சொல்லலாம். நம்ம எப்படி இம்போர்ட் மேத்தட்னு சொன்ன மாதிரி இப்படி ஒரு மாடியூல் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இப்போது நான் என்ன பண்ணுறேன்னா இம்போர்ட் கேமல் கேஸ்ன்னு கொடுத்தா எனக்கு எரர் அடிக்கும். என்னன்னா மாடியூல் நாட் ஃபவுண்ட், கேமல் கேஸ்ன்னு ஒரு மாடியூலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது லோக்கலில் என்னோட மெஷினில் இல்லை, ஆனால் இன்டர்நெட்டில் இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்னா நீங்களே நெட்டில் போயிட்டு கேமல் கேஸ் மாடியூல் இன் பைத்தான்னு கொடுத்தாலே நம்மளுக்கு கேமல் கேஸ் மாடியூல். ஸோ இப்போ இந்த கேமல் கேஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன வாட் இஸ் த மீனிங் அப்படின்னா, கேமல் கேஸ்ன்றது நத்திங் பட் ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் ஆயிருங்க. ஸோ அப்போ இங்கே ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி யூ கேன் see here. ஸோ திஸ் இஸ் அ சென்டென்ஸ் தட் நீட் கேமல் கேசிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னன்னா யூ கேன் மேக் த ஃபர்ஸ்ட் லெட்டர் அஸ் கேபிட்டல் லெட்டர். ஸோ அப்போ இதை கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங் தான், அவ்வளோதான். இப்போ நமக்கு இங்கேயே ஒரு கமாண்ட் இருக்கு, பிப் இன்ஸ்டால் கேமல் கேஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் இம்போர்ட் கேமல் கேஸ்னு கொடுத்தா கோடு ஒர்க் ஆகலை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல் கமாண்ட் பிப் லிஸ்ட்னு கொடுத்தனா என்னோட கம்ப்யூட்டரில் இப்போதைக்கு 5 பேக்கேஜ் உள்ளே இருக்குது, நான் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு வருது. இப்போது இதில் நான் என்ன பண்ணுறேன்னா பிப்பு இன்ஸ்டால் கேமல் கேஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ நான் அந்த கமாண்டை ரன் பண்ணனா நெட்ல இருந்து கேமல் கேஸை டவுன்லோட் பண்ணும். வெறும் ஒரு 1.3 கிலோபைட் தான். டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிருச்சு. இப்போ நான் பிப் லிஸ்ட்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம் 6ஆவதா கேமல் கேஸ்னு உள்ள வந்துருச்சு. இப்போ இதுக்கு முன்னாடி எரர் அடிச்சிட்டு இருந்த கமாண்டு இப்போ நான் ரன் பண்ணனா பாருங்களேன், எரர் வரல, அவுட்புட்டும் வரல, எதுவும் வரல. ஏன்னா நம்ம எதுவுமே கால் பண்ணல, ஆனால் எரர் வரல. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிப்பு அன்இன்ஸ்டால் கேமல் கேஸ் இப்படி கொடுத்தனா அன்இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ பிப் லிஸ்ட்னு கொடுத்தனா நீங்களே பார்க்கலாம் கேமல் கேஸ் இல்லை. அப்போ மறுபடியும் இப்போ என்ன ஆகும், ரன் பண்ணனா ஐ வில் பி கெட்டிங் அன் எரர். அப்போ நெட்ல இருந்து நம்ம கேமல் கேஸ் அப்படின்றது ஒரு இன்டர்நெட் மாடியூல், நம்ம என்ன பண்ணோம்னா பிப்ன்ற கமாண்ட் மூலியமா நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ ஃபைனலாக இந்த இம்போர்ட்ன்ற கமாண்டை நான் ஒரு டாபிக்கோட நான் wrap up பண்ணிக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ் டாபிக் டு பி a lengthy டாபிக். ஸோ வில் wrap up with the final concept, which is நம்ம இந்த இம்போர்ட்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இது நத்திங் பட் வேற யாரோ ஒருத்தவங்க கோடை எழுதி வச்சுட்டாங்க, அந்த கோடை நம்ம ரீயூஸ் பண்றது தாங்க இம்போர்ட். அப்போ மீனிங் இந்த டிங்டரு மேத்து ரேண்டம் எல்லாமே என்னன்னா வேற யாரோ பைத்தான் டெவலப்பரே பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதிட்டாங்க, அதை நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ரீயூஸ் பண்ணி. இது ரொம்ப சிம்பிளா சொல்றதுக்கு. இப்போதைக்கு என்னோட டெஸ்க்டாப்ல தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபைலை வச்சிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா ஒரு புது ஃபைலை கிரியேட் பண்றேன். சேவ் எங்கன்னா டெஸ்க்டாப்லேயே என்னன்னு சேவ் பண்ணுன்னா learn with Mithran module .py அப்படின்னு நான் ஒரு பேர் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் இங்கே என்ன வேணால் பேர் வச்சுக்கோங்க, abc.py, xyz.py, லோரம் எப்சம் 11 சம்திங் ரேண்டமாக ஒரு பேர் .pyன்னு கொடுத்துருங்க. இங்கே நான் என்ன பண்ணுறேன், டெஃப் மை ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு பிரிண்ட்டு காலிங் ஃபங்க்ஷன் ஃப்ரம் learn with Mithran. அதே மாதிரியே டெஃப் நியூ ஃபங்க்ஷன் print another function from learn with Mithran. இந்த மாதிரி நான் 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இது ரெண்டுமே 2 ஃபங்க்ஷன் இந்த ஃபைலில் இருக்கு. ஆக்சுவலாக யாரோ எழுதுன ஃபைலை நம்ம ரியூஸ் பண்ணுறதா மாடியூல்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன், நீங்களே பாருங்களேன். இப்போது 2 ஃபைலும் டெஸ்க்டாப்பில் தாங்க இருக்கணும், இல்லை ஒரே ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கணும், அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்கா, இம்போர்ட்
LEARN learn with Mithran module அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா லேர்ன் வித் மித்ரன் மாடியூல்குள்ள மை ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு. இப்போ இந்த கோடை நான் ரன் பண்ணால் நீங்களே பாருங்களேன், காலிங் ஃபங்க்ஷன் ஃப்ரம் லேர்ன் வித் மித்ரன். அப்போ அது ஒரு செப்பரேட் ஃபைல், அவ்வளோதான். இந்த ஃபைலை நீங்கள் ABC XYZ என்ன வேணா வைங்க, அதுக்குள்ளே நீங்கள் கோடெல்லாம் எழுதி வச்சிருங்க. நீங்கள் இன்னொரு ஃபைல்லேருந்து அந்த ஃபைலில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணலாம். எப்படி? இம்போர்ட் இந்த ஃபைல் பேர் எக்ஸாக்டாக L கேபிட்டல், W கேபிட்டல், M கேபிட்டல், மாடியூல் கேபிட்டல், எக்ஸாக்ட் பேரை கொடுத்துருங்க. அந்த ஃபைல் நேம் ஒரு மாடியூல் நேம் டாட் உள்ள என்ன இருக்கோ ஃபங்க்ஷன் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அதை கால் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற ஃபைலில் இருக்க அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி அவுட்புட் ரன் ஆகும். அப்போ இங்கே அதே தான். இம்போர்ட் மேத்ன்றது என்னன்னா, யாரோ ஒருத்தவங்க ஒரு பைத்தான் கூட எழுதி வச்சிருக்காங்க, அது ஒரு 5000-6000 லைன்ஸ் கூட இருக்கலாம். அந்த ஃபைலில் இருக்கிற ஒரு மாடியூல் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு ஃபேக்டோரியல், ஸ்கொயர் ரூட்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த ஃபைலை நம்ம போய் ஒர்க் பண்ண போகிறது இல்லை. ஸோ வித் திஸ் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன அண்ட் ஒரு ஃபங்க்ஷனோட வெரைட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். நம்ம ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த ஃபங்க்ஷனில் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறது எப்படி, டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் செட் பண்ணுறது என்ன, ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ், கீவேர்டு ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ஸ், அண்ட் நம்ம ஒரு பிப்ன்ற டூல் வச்சு எப்படி நம்ம இன்டர்நெட் லைப்ரரிஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ண நம்ம பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் a very ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷனல் டாபிக் ஃபார் பைத்தன். இந்த கிளாஸ்ன்றது இட்ஸ் அன்ஸ்கிப்பபிள். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ தான் நம்மளோட அடுத்த அப்கமிங் டாபிக்ஸ் எல்லாமே வி வில் பி ரெகுலர்லி யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ ஃபங்க்ஷன்ஸ்ன்றது இட்ஸ் அ ஃபேமஸ் அண்ட் ஒரு எவ்ரி லாங்குவேஜ்லையுமே பீப்புள் வில் பி யூஸிங் திஸ் ஃபங்க்ஷன் ஆர் அ மெத்தட். ஸோ ஐ ஹோப் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் அண்ட் டூ ப்ராக்டிஸ் ஆன் ஹவு ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ். அண்ட் நீங்கள் ஹேக்கர் ரேங்க் இல்லை லீட் கோட் இந்த மாதிரி கோடிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் கோடு எழுதுவீங்க. அந்த ஃபங்க்ஷனோட நீங்கள் அந்த உங்கள் கோடோட ஆன்சரை தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்க. சப்போ ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றது தான் அதை டெஸ்ட் பண்ணி வெரிஃபை பண்ணும் ஃபார் டெஸ்ட் கேசஸ்லாம் பாஸ் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் யூ நீட் டு லேர்ன் வென் யூ ஆர் லேர்னிங் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் த எண்ட். அண்ட் நம்ம இன்னும் more videos on Python, we will be learning about them. And make sure you are subscribing to my content. And if you like this video and if you think this will be helpful for any of your colleagues or your friends now, so make sure you are sharing it to them.